I'll be preaching to you from Judges chapter 6 from verses 11 to verses 24. நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11 லிருந்து 24 வரை உள்ள வசனங்களை இந்த நாளிலே உங்களுக்காக நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். For those of you who have brought your Bibles along with you, will you keep your Bibles open and just follow as I preach through the word of God? உங்களோடு கூட வேதாகமத்தை கொண்டு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். I really like verse by verse expositions always. ஒவ்வொரு வசனமாக தியானித்து அதை விளக்குவது எனக்கு தனிப்பட்ட விதத்தில் மிகவும் பிடித்த ஒன்று. Because if you take one verse out of its context, it can land up in really funny theologies. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தின் பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நீங்கள் பிரசங்கிப்பீர்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே ஒரு வேடிக்கையான இறையலாக போய்விடும். And I like to preach always from passages, complete passages, so that people get the entire depth of that area. எனவே வேத புத்தகத்தினுடைய குறிப்பிட்ட பகுதிகளிலிருந்து பகுதிகளாக நான் விளக்க விரும்புகிறேன். எனவே அந்த புத்தகத்தினுடைய சரியான விளக்கங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக. On Christmas Day we meditated on Isaiah chapter 9. கிறிஸ்மஸ் நாளிலே ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானித்தோம். It is for me personally, it's one of the best and the most important prophecy about the birth of Jesus in the entire word of God. என்னை பொறுத்தவரை தேவனுடைய வார்த்தையின் முழுமையிலுமே மிக சிறப்பான மிக அருமையான ஒரு தீர்க்கதரிசன புத்தகங்களில் ஒன்று இந்த ஏசாயாவின் 9ஆம் அதிகாரம். Not only it is very exact, அது மிக துல்லியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, but in these 6 verses there is a library of information. இந்த 6 வசனங்களிலே மிகப்பெரிய தகவல்களினுடைய நூலகமே இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். One of the verses says, like in the days of Midian. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஒன்று மீதியானியரின் நாட்களில் நடந்தது போல. As I told you, Midian was a son of Abraham. மீதியான் என்கிற இந்த மனுஷன் நான் ஏற்கனவே சொன்னது போல ஆபிரகாமுடைய குமாரர்களில் ஒருவன். After Sarah died in chapter 23, ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்திலே சாராள் மரித்த பின்பு, many of the Christians know only up to chapter 22 in the book of Genesis. அநேக விசுவாசிகள் ஆதியாகமம் 22 வரைக்கும் தான் அதிகமாக வாசித்திருப்பார்கள். And then they say, okay, Abraham with the sacrifice of Isaac, everything is over. இங்கே ஈசாக்கினுடைய பலியிடுதலோடு கூட ஆபிரகாமுடைய முக்கியத்துவம் முடிந்து விட்டது என்று நினைப்பார்கள். But it continues. Even in chapter 25, he marries another woman. ஆனால் 25ஆம் அதிகாரத்திலே கூட அவன் இன்னொரு பெண்ணை விவாகம் பண்ணுவதை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. And this boy Midian was the 4th boy born to this lady. இந்த பெண்ணுக்கு பிறந்த 4வது மகன் தான் இந்த மீதியான் என்கிறதான மகன். And out of this Midian came the Midianites. இந்த மீதியான் என்கிற மகனுடைய சந்ததி தான் மீதியானியர்கள். And when you look into the story of the Ishmaelites, who are also mentioned in chapter 6, அதேபோல 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான இஸ்மவேலர்களை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, they were the descendants of Esau. அவர்கள் ஏசாவனுடைய சந்ததியாய் காணப்படுகிறார்கள். And when you read about the Amalekites, அதேபோல அமலேக்கியர்களை பற்றி நீங்கள் வாசிக்கும் பொழுது, God always said to the people of Israel when they came into the promised land, எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பாலும் தேனும் ஒடுக்கிறதான வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள வந்தார்களோ, some of these tribes were living outside the promised land. அந்த வாக்குத்தத்த தேசத்திற்கு வெளியே சில கோத்திரங்கள் வசித்துக் கொண்டு வந்தார்கள். They did not like the Israelites coming into the promised land. அவர்கள் இந்த வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளே வந்தது சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு பிடிக்கவில்லை. God says, this land belongs to me. கர்த்தர் சொன்னார், இந்த தேசம் எனக்கு சொந்தமானது. And Israel, my child, I am giving this land to you for use right now. இஸ்ரவேல் என்னுடைய மூத்த குமாரனாய் இருக்கிறபடினாலே இந்த தேசத்தை பங்கிட்டுக் கொள்ளும்படியாக உபயோகப்படுத்தும்படியாக உனக்கு நான் கொடுக்கிறேன். Unless you follow my rules and regulations, ஆனால் என்றைக்கு வரைக்கும் நீ என்னுடைய சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிகிறாயோ, you cannot live in this land anymore. என்னுடைய கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படியாத பொழுது இந்த தேசத்திலே நீ வாழ முடியாது. In Germany, sometimes fathers or mothers say like this to their little children. சில நேரங்களிலே ஜெர்மனி போன்ற தேசங்களிலே சிறு பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் இப்படி சொல்வார்கள். I heard this again and again in the beginning of my time in Germany. ஆரம்ப நாட்களிலே நான் ஜெர்மனி தேசத்தில் இருந்த பொழுது இந்த வார்த்தைகளை மறுபடியும் நான் கேட்டிருக்கிறேன். Sometimes when the boy was rebelling or the girl was rebelling, சில நேரத்தில் இந்த பையனோ அல்லது பெண்ணோ முரட்டாட்டம் பிடிக்கும் பொழுது, and the father will say like this, தகப்பனார் இப்படி சொல்வார், hey, as long as you have your feet under my table, எதுவரைக்கும் உன்னுடைய கால்கள் என்னுடைய மேஜைக்கு கீழே இருக்கிறதோ, you must do what I tell you. நான் உனக்கு சொல்லுகிறது தான் நீ கேட்க வேண்டும். Normally they eat on the table. சாதாரணமாக வெளிநாடுகளிலே அவர்கள் மேஜையிலே தான் சாப்பிடுவார்கள். And that's why they say, as long as you have your feet under my table, you have to be obedient to me. எவ்வளவு நாளைக்கு உன்னுடைய கால் என்னுடைய மேஜைக்கு கீழே இருக்கிறதோ அதுவரைக்கும் நான் சொல்வதை தான் நீ கேட்க வேண்டும் என்று சொல்வார். This is what God said to the people of Israel. இதை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் சொன்னார். As long as
as you live in my nation, எதுவரைக்கும் என்னுடைய தேசத்தில் நீ குடியிருக்க போகிறாய், this nation belongs to me, இந்த தேசம் எனக்கு சொந்தமானது, and I am giving it to you as promised. நான் அதை உனக்கு வாக்குத்தத்தத்தின்படி கொடுக்கிறேன். But as long as you are here, you have to fulfill my demands. ஆனால் இந்த தேசத்தில் நீ குடியிருக்கும் அளவும் என்னுடைய நிபந்தனைகளுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். Some of these tribes tried to stop Israel from entering into this nation. சுற்றி இருக்கிறதான சில கோத்திரங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்த தேசத்திற்குள் வரவிடாமல் அவர்களை தடுக்க முயற்சி பண்ணினார்கள். Some of us were totally appalled that Israel will get every part of these areas right now. ஒரு சிலர் அந்த வாக்குத்தத்த தேசத்தினுடைய எல்லா பகுதிகளையும் இந்த இஸ்ரவேல் சுதந்திரிக்கிறபடியினாலே அவர்கள் அதை குறித்து பயந்தார்கள். And so they started to work against the nation of Israel. எனவே இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக அவர்கள் வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். You know, Shaul, the first king of Israel, இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜாவாகிய சவுல், and he was when God was speaking to this man one day. ஒரு நாள் கர்த்தர் இந்த மனிதனோடு கூட பேசின பொழுது, In the story you can see in 1 Samuel chapter 16. இந்த கதையை 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். You know, God said in this chapter very clearly, destroy the Amalekites completely. கர்த்தர் இந்த அதிகாரத்திலே மிக தெளிவாக சொன்னார், அமலேக்கியர்களை நீ முற்றிலுமாக சங்காரம் பண்ண வேண்டும். You know, if you are not going to do this, in future you are going to have trouble. நீ இப்படி செய்யவில்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் இதை குறித்து உனக்கு பிரச்சனைகள் ஏற்படும். But you know, due to some reason they were spared. ஆனால் ஏதோ காரணத்தினாலே அமலேக்கியர்களை அவர்கள் தப்பவிட்டார்கள். And there was a king called Agag. அதற்கு பிற்பாடு ஆகாக் என்கிறதான ஒரு ராஜா வந்தான். And from this Agag came Haman. அந்த ஆகானுடைய சந்ததியிலே தான் ஆமான் என்கிறதான மனுஷன் வந்தான். And this Haman was terrorizing the palace in the story of Esther. இந்த ஆமான் தான் எஸ்தருடைய நாட்களிலே அரண்மனையிலே யூதர்களுக்கு விரோதமாய் இருந்தவன். This pairing had its effects for a very long time in the future. அவர்கள் தங்களுடைய எதிரிகளை தப்பவிட்ட பொழுது எதிர்காலத்திலே அவருடைய சொந்த ஜனங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டது. You know, Israel was in a terrible situation right now. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் கொடுமையான ஒரு சூழ்நிலையில் They காணப்பட்டார்கள். did evil in the face of God. அவர்கள் தேவனுடைய முகத்திற்கு முன்பாக பொல்லாப்பானதை செய்ய And ஆரம்பித்தார்கள். so whenever the people of God went away from God, எனவே எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்கள் தேவ சமூகத்தை விட்டு போனார்களோ, you know, this was the pattern of God with his people always. தம்முடைய ஜனங்களோடு கூட தேவன் அவர்களை கையாண்ட முறை இப்படி இருந்தது. You know, just like a loving father to his little children. எப்படி தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறாரோ, You know, a father doesn't beat up children immediately. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை உடனடியாக அடித்து விடுவதில்லை. He doesn't show his anger immediately. உடனடியாக தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி விடுவதில்லை. Normally they warn and warn and warn. சாதாரணமாக முதலில் எச்சரித்துக் கொண்டே இருப்பார்கள். And after some time when the children are totally disobedient, சில நேரங்களிலே பிள்ளைகள் முற்றிலும் கீழ்ப்படியாமல் போகும்போது, and there comes a time punishments the word goes into punishment. அதற்கு பிற்பாடு வார்த்தைகள் போல் அங்கே தண்டனையாக மாறுகிறது. This is what God also said. இதைத்தான் கர்த்தரும் அந்த நாளிலே சொன்னார். You know, lately I was thinking about this. சமீபத்தில் இதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். Sometimes we think, oh, God is a loving God. சில நேரங்களிலே நம்முடைய தேவன் மிகவும் அன்பின் தேவன் என்று நாம் He is நினைக்கிறோம். so lovely. He does nothing. We can do anything. ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார், நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறோம். This is never true in the word of God. இது தேவனுடைய வார்த்தையை பொறுத்தவரை ஒருபோதும் உண்மை அல்ல. Read the word of God properly. தேவனுடைய வார்த்தையை சரியாக வாசித்து பாருங்கள். When his child Israel was going away from him, இந்த இஸ்ரவேல் என்கிறதான பிள்ளை தேவனிடமிருந்து தூரச் சென்ற பொழுது, he was always sending prophets after prophets. கர்த்தர் எப்பொழுதுமே தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருந்தார். Be careful, return to me now. ஜாக்கிரதையாய் இருங்கள், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொன்னார். And if you're not returning, I'm going to punish you. நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனால் நான் உங்களை தண்டிப்பேன் என்று சொன்னார். Not to destroy you, நான் உங்களை அழிக்கும்படியாக அல்ல, so that you are sanctified, so that you learn a lesson. அதனால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளும்படியாக. This is always the pattern of God in our lives. இது எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வழிமுறையாக இருக்கிறது. Normally he speaks, சாதாரணமாக தேவன் முதலில் பேசுவார், then comes actions. அதற்கு பிற்பாடு செயல்பாடுகளின் மூலமாக செய்வார். Do you know in the Bible there is also a redemption through death? Do you know this? உங்களுக்கு தெரியுமா, மரணத்தின் மூலமாகவும் ஒரு மீட்கப்படுதல் வேதத்திலே I சொல்லப்பட்டிருக்கிறது. don't want to go, it's a very difficult chapter, the subject now. I don't want to go into this now. அது மிகவும் கடினமான ஒரு பகுதி, அதை நான் இப்பொழுது விளக்கப் போவதில்லை. But this is the pattern of God in our lives. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இது தேவனுடைய வழிமுறையாக இருக்கிறது. He will send his word and warn us and warn us. சில நேரங்களில்
நேரத்திலே தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை எச்சரித்துக் கொண்டே இருப்பார். Be careful, my patience will run out. ஜாக்கிரதையாயிரு, என்னுடைய பொறுமை இப்பொழுது முடிய போகிறது. And after some time my patience will go into action. சில நேரங்களில் என்னுடைய பொறுமை முடிந்த பின்பு நான் செயல்பட ஆரம்பிப்பேன். But I will punish you not to destroy you. நான் உன்னை தண்டிப்பேன், ஆனால் உன்னை அடிக்கும்படியாக அல்ல. But I want to sanctify you. ஆனால் நான் உன்னை பரிசுத்தப்படுத்த I விரும்புகிறேன். have a hope and a future for you. உனக்காக ஒரு எதிர்காலத்தையும் ஒரு நம்பிக்கையும் நான் வைத்திருக்கிறேன். And unless I bring you into such a situation, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் உன்னை கொண்டு வராவிட்டால் you are never going to cry out to me. நீ ஒருபோதும் என்னை நோக்கி கதற மாட்டாய். And so that you come back to me and you cry back to me. நீ என்னிடத்தில் திரும்பி என்னை நோக்கி கூப்பிடும்படியாக. And this is the reason why I'm going to allow these circumstances to come into your life. இந்த காரணத்தினால் தான் இந்த சூழ்நிலைகளை உன்னுடைய வாழ்க்கையில நான் அனுமதிக்கிறேன். My dear brothers and sisters who are listening to me, கருமையான சகோதர சகோதரிகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, even before we came to God, நாம் தேவனிடத்திற்கு நாம் திரும்பி வருவதற்கு முன்பதாகவே God was always following our lives. கர்த்தர் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்து வந்தார். உங்களுக்கு தெரியுமா? For the sake of those who are to obtain salvation, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக God has his ministering spirits sent behind us. பணிவிடை செய்கிறதான தூதர்களை தேவன் நமக்கு கட்டளையிட்டிருந்தார். You can read this in Hebrews chapter 1 verse 14. நீங்கள் இதை எபிரேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். Sometimes we wonder how we escaped certain things in our lives. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில எப்படி சில சூழ்நிலைகளிலே நாம் தப்பித்து வந்தோம் என்று சொல்லி நாம் யோசிப்போம். You will never understand how God protected you. எப்படி தேவன் உங்களை பாதுகாத்தார் என்பதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். The real fact is that the angels of the Lord were really protecting you and covering you. உண்மையான சத்தியம் என்னவென்று சொன்னால் தேவதூதர்கள் உங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள், உங்களை மூடிக்கொண்டார்கள். Once I was driving with a driver to Manapare some years ago. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு டிரைவரோடு கூட நான் மணப்பாறைக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். And I don't know what happened. We were traveling at quite a good speed. நாங்க ஒரு நல்ல வேகத்திலே அந்த நாளில் போய் கொண்டிருந்தோம். Luckily it was not a very fast car. That was an ordinary Ambassador. அந்த நாட்களிலே அது மிகவும் ஒரு வேகமான கார் அல்ல, ஒரு அந்த நாட்களில் உள்ள ஒரு அம்பாசிடர் கார். Maybe we had about 80 kilometers per hour. That's all. ஒருவேளை 80 கிலோமீட்டர் தூரத்தில் நாங்கள் போயிருக்கோம். And suddenly two people came with a bicycle and fell in front of the car. திடீரென்று சைக்கிளில் வந்த 2 பேர் எங்களுடைய நேராக காருக்கு முன்பாக கீழே விழுந்தார்கள். I remember this accident very well in my life. இந்த விபத்தை என்னுடைய நினைவில் இன்றைக்கும் நன்றாக As வைத்திருக்கிறேன். soon as they fell, I shouted, Jesus! I shouted like this. அவங்க விழுந்தவுடன் இயேசுவே என்று நான் கத்தினேன். Because I thought at least one of these fellows will be smashed. நான் நினைத்தேன் அந்த 2 பேர்ல ஒருத்தராவது கண்டிப்பாக அந்த நாளிலே அவர்கள் For அடிபட்டிருப்பார்கள். minutes I couldn't get down and he couldn't get down. The driver couldn't get down. அந்த பயத்திலே எங்களால கார்ல இருந்து இறங்க கூட முடியவில்லை. I was wondering, well, how many dead people are now before the car now? இப்பொழுது இந்த காருக்கு முன்னாடி எத்தனை பேர் இறந்திருப்பார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். The driver is shivering from top to bottom. அங்கே ஓட்டிக் கொண்டிருந்த அந்த ஓட்டுநர் பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருந்தார். And I got out of the car and saw those 2 people. நான் அந்த கார்ல இருந்து இறங்கி 2 பேரையும் பார்த்தேன். Both of them were sitting there all alive. 2 பேரும் உயிரோடு அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். Nothing has happened, not even one scratch. அவர்களுக்கு ஒரு சின்ன கீறல் கூட இல்லை. But they were also terrified. அவர்களும் பயந்திருந்தார்கள். And then I had to drive the car because the driver was not able to drive the car anymore. அந்த ஓட்டுநர் அவ்வளவு பயந்திருந்தபடினால் அதற்கு மேல் அவரால் காரை ஓட்ட முடியவில்லை. அதற்கு பிற்பாடு நான் காரை ஓட்டினேன். I was sitting in the car and thinking, without the protection of the Lord, I would have never escaped. அந்த தேவதூதருடைய பாதுகாப்பு இல்லாமல் நிச்சயமாகவே நான் தப்பித்திருந்திருக்க மாட்டேன் என்று Until நினைத்தேன். today, I can never explain this miracle. இன்றைக்கு வரைக்கும் இந்த அற்புதத்தை என்னால் விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. On the road from Trichy to Karaikudi, I was just rolling 4 times one day. ஒரு முறை திருச்சியிலிருந்து காரைக்குடி போற வழியிலே காரிலே 4 முறை காரோடு உருண்டிருக்கிறேன். And I'm just flying through the air. அப்படியே காற்றில பறந்து. And I was a driver, yeah, I was a driver. நான் தான் அந்த நாள்ல காரை ஓட்டினேன். And I was only about 19, I think, at that time. I was only 19. அந்த நாட்கள் எனக்கு 19 வயது இருக்கும். And I was just rolling. We went and fell down in a paddy field. அப்படியே காற்றில பறந்து போய் ஒரு வயல் நிலத்திலே விழுந்தோம். And everyone was running. Those who were harvesting, everyone is running. அங்க அறுவடை செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பயத்துல ஓடினார்கள். And then the first question I asked was, Appa, are you okay? நானும் என்னுடைய அப்பா அந்த கார்ல சென்றோம். நான் கேட்ட முதல் கேள்வி, அப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா? We were 4 people in the car. My father was also there. அந்த கார்ல 4 பேர் இருந்தோம். என்னுடைய தகப்பனாரும் அந்த கார்ல இருந்தார். And my father said, "Hey, நீ எப்படிடா இருக்க?" That's what he was asking. என்னுடைய தகப்பனார் என்னை பார்த்து இப்படி கேட்டார். And then everyone who was working in the fields carried that car to Pudukkottai road. அதுக்கு பிற்பாடு அந்த வயல்ல வேலை செய்து எல்லாரும் சேர்ந்து அந்த காரை தூக்கி அந்த புதுக்கோட்டை சாலையிலே வைத்தார்கள். And the police came.
இங்கே போலீஸ்காரர் வந்தார். And they said, who drove the car? இந்த கார் ஓட்டுனது யார் என்று கேட்டார். I said, I was the one who drove the car. நான் சொன்னேன், நான் தான் ஓட்டுனேன். Who are you protecting? They said. அவர் சொன்னார், யாரை காப்பாத்துறதுக்கு இப்படி சொல்றீங்க? Your car is damaged. உங்க கார் இப்படி பழுதடைந்திருக்கிறது. You know, so much of damage. You fell 4 times into the fields. இவ்வளவு தூரம் கார் சேதமடைந்திருக்கிறது. நீங்க 4 முறை உருண்டு போய் பள்ளத்தில் விழுந்திருக்கிறீர்கள். And you were the one who were driving. நீங்க தான் வண்டியை ஓட்டுனீங்களா? I said, yes, I was the one who was driving. நான் சொன்னேன், நான் தான் வண்டியை ஓட்டுனேன். You know, without the protection of the angel of God, I would have never survived. தேவதனுடைய அந்த பாதுகாப்பு இல்லாமல் நிச்சயமாக அந்த நாள்ல நான் பிழைத்திருக்க மாட்டேன். Sometimes we wonder about how God speaks to us. சில நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட எப்படி பேசுகிறார் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. Even before we come into salvation, நாம் ரட்சிப்பை சுதந்தரிப்பதற்கு முன்பதாகவே God who has placed his eyes upon us long ago before the foundation of this world. இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் தம்முடைய கண்களை நம் மீது பதித்து வைத்திருந்தார். And God really comes and says, I am the one who really loves you. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உண்மையாகவே உன்னை நேசிக்கிறேன். And this is the reason why I was searching for you even at times when you did not search for me. இந்த காரணத்தினால் தான் நீ என்னை தேடாத இருந்த நாட்களிலே கூட நான் உன்னை தேடிக் கொண்டிருந்தேன். You were running away from me, but I was running behind you. நீ என்னை விட்டு தூர போனாய், ஆனா உனக்கு பின்பாக நான் ஓடி வந்தேன். You were doing everything that pleases you. உன்னை பிரியப்படுத்துகிற எல்லா காரியங்களையும் நீ செய்து கொண்டிருந்தாய். But I as your father really loved you with an everlasting love. ஆனால் நித்திய அன்பினாலே உன் மீது அன்பு கூர்ந்து உனக்கு பின்பாக நான் வந்து கொண்டிருந்தேன். My dear brothers and sisters, when you look into certain verses in the word of God, அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தையிலே சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது you know, you can really come to the conclusion, especially from Revelation chapter 12 verses 3 and 4. விசேஷமாக வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது we can come to the conclusion that when Lucifer fell down with the angels, ஒரு நாள் இந்த லூசிபர் வானத்திலிருந்து அவனுடைய தூதர்களோடு கூட கீழே விழுந்த பொழுது, I think you know, he was the worship leader. அவன் ஆரம்ப நாட்களிலே ஒரு ஆராதனை தலைவனாயிருந்தான். And not only he fell, he also 1/3 of the angels came down along with him. அவன் கீழே விழுந்தது மாத்திரமல்ல, அவனோடு கூட 1/3 தூதர்களும் அவனோடு கூட விழுந்தார்கள். You know, Jesus spoke about this in the Gospels. இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்திலே இதை பற்றி பேசியிருக்கிறார். He said, I saw Satan falling down from heaven. சாத்தானானவன் வானத்திலிருந்து கீழே விழுந்ததை நான் பார்த்தேன் என்று சொன்னார். Many of the things in the word of God, தேவனுடைய வார்த்தையின் அநேக வசனங்களிலே I began to trust those words only because Jesus endorsed those words. இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தைகளை மறுபடியும் பேசி உறுதிப்படுத்தினபடியினால் தான் அநேக வசனங்களை நான் இன்றைக்கு நம்புகிறேன். Because he said, beginning from Moses, everyone spoke about me. ஆண்டவர் சொன்னார், மோசேயிலிருந்து எல்லாரும் என்னை பற்றி பேசினார்கள் என்று சொன்னார். From the book of Genesis, which was written by Moses, ஆதியாகமமானது மோசேயினால் எழுதப்பட்டது. everything from there, everything spoke about me. ஆதியாகமத்திலிருந்து எல்லாமே என்னை குறித்து பேசப்பட்டது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். And he says, I saw Satan falling down from the heavens. இயேசு கிறிஸ்து சொன்னார், சாத்தான் வானத்திலிருந்து கீழே விழுவதை நான் கண்டேன். Even if 1/3 have fallen down, ஒருவேளை 1/3 கீழே விழுந்தாலும் there are still 2/3 left who are there to serve the purposes of God. இன்னும் 2/3 தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக You இருக்கிறார்கள். know, some people have some funny ideas about angels. ஒரு சிலர் தேவதூதர்களை பற்றி சில வேடிக்கையான காரியங்களை நினைப்பார்கள். The seraphims and cherubims, of course, they have wings. கேருபீன்களுக்கும் சேராபீன்களுக்கும் நிச்சயமாகவே இறகுகள் உண்டு. But not every angel has a wing. ஆனால் எல்லா தேவதூதர்களுக்கும் இறக்கைகள் இல்லை. When you go to Hebrews chapter 13, 1 and 2, எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கும் பொழுது it says, do not neglect to show hospitality to strangers, அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள். for by this some have entertained angels without knowing it. அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. You know, if a stranger comes now with wings or through the stage now, ஒரு அந்நியர் இப்பொழுது நம்முடைய மேடைக்கு இறகுகளோடு வருவார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். then I'll say, oh yeah, you are an angel, yeah, உடனடியாக கண்டுபிடித்து விடுவோம், இவர் ஒரு தேவதூதன், because he has got wings. ஏனென்றால் அவருக்கு இறக்கைகள் இருக்கிறது. But just imagine a poor man comes. ஆனால் திடீரென்று ஒரு ஏழை மனிதன் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Can you really imagine an angel can come like that? உங்களால கற்பனை செய்ய முடியுமா ஒரு தேவதூதன் கூட ஒரு ஏழையை போல வர முடியும் என்று? Some years ago I had a very funny experience in my life. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு வேடிக்கையான சம்பவம் நடந்தது. I went to this Nallis there in post office area. இங்கே போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல இருக்கிறதான இந்த நல்லி கடைக்கு சென்றிருந்தேன். And when I went there, someone asked me for money.
அங்கே போன பொழுது யாரோ ஒருவர் வந்து என்னிடத்தில் பிச்சை கேட்டார். Normally I give to beggars, but on that day I don't know why I did not give anything. சாதாரணமாக யார் கேட்டாலும் நான் கொடுப்பேன். ஆனால் அன்றைக்கு ஏதோ ஒரு நினைவிலே நான் வந்து விட்டேன். I just started the car, started driving back to the church. நான் என்னுடைய காரை ஸ்டார்ட் பண்ணி நான் சபைக்கு வந்து விட்டேன். And then suddenly this verse came to my mind. அப்பொழுது திடீரென்று இந்த வசனம் என்னுடைய நினைவிற்கு வந்தது. What if that man is an angel? ஒருவேளை என்னிடத்தில் பிச்சை கேட்ட மனிதர் ஒருவேளை தேவதூதனாய் இருப்பாரோ? Why did I do this? I was thinking about this again and again. அதை குறித்து மறுபடியும் சிந்தித்து பார்த்தேன். ஏன் நான் இப்படி செய்தேன்? Came up to toll gate, drove back to her post office. மறுபடியும் டோல்கேட் வரைக்கும் வந்துவிட்டு மறுபடியும் என்னுடைய காரை திருப்பி கொண்டு மறுபடியும் சென்றேன். And I was searching for that man and he's not there. அவரை அங்கே போய் தேடினேன், ஆனால் அவர் அங்கே இல்லை. And I asked someone, where's the beggar who was standing here? இங்கே ஒரு பிச்சைக்காரர் இருந்தாரே, அவர் எங்கே என்று விசாரித்தேன். He said, he's gone. Yeah, he's standing there on the other side, he said. அவர் சொன்னார், இந்த சாலையினோட இன்னொரு பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். And then I drove, that is my Omni car, yeah? I drove next to this man. அந்த நாளிலே நான் ஓம்னி காரை ஓட்டி கொண்டிருந்தேன். போய் அந்த பிச்சைக்கார பக்கத்தில் நிறுத்தினேன். And I gave him some money and he was looking at me. கொஞ்சம் பணத்தை அவரிடத்துல கொடுத்தேன். அவர் என்னை பார்த்தார். You just went away without giving me anything. எனக்கு எதுவும் கொடுக்காம நீங்க போய் விட்டீர்களே. Why did you come back? ஏன் திரும்பி வந்தீங்கன்னு கேட்டார். And I said, you may be an angel. ஒருவேளை நீங்க தேவதூதனா இருக்கலாம் என்று சொன்னேன். I don't know what that fellow thought about me on that day. அந்த நாள்ல அந்த மனிதன் என்னை பற்றி என்ன நினைத்தாரோ எனக்கு தெரியவில்லை. Maybe he thought I am a real crackpot. ஒருவேளை எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கு என்று அவர் நினைத்திருக்கலாம். But you know, this was really terrifying on that day for me personally. ஆனா என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட விதத்துல அது எனக்கு ஒரு பெரிய பயத்தை அளித்தது. You never know which stranger is an angel or not. சில நேரத்துல எந்த புதிதாக வருகிற நபர், அறிமுகம் இல்லாத நபர் தேவதூதனா இல்லையே என்பது உங்களுக்கு தெரியாது. You know, never think that all the angels will only come with the wings and before you. எப்பொழுதுமே தேவதூதர்கள் உங்கள் முன்பு ரெக்கைகளோடு தான் வருவார்கள் என்று நினைக்காதீர்கள். Don't think a feather is going to be in your bedroom tonight. ஒருவேளை நீங்க தூங்க போகும்போது இன்று நீங்க உங்களுடைய படுக்கிறதான இடத்திலே காலையில் ஒரு ரெக்கை கிடக்கும் என்று நினைக்காதீர்கள். You know, we have come to the New Jerusalem or to Zion now. நாம் சீயோன் மலையின் இடத்திற்கு வந்திருக்கிறோம். And this is what the book of Hebrews chapter 12 says. அங்கே எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் இப்படித்தான் சொல்லுகிறது. And there are myriads and myriads of angels. அங்கே 1000-10,000மான தேவதூதர்கள் இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the church of Jesus we are gathering together with myriads of angels. நாம் இயேசுவின் சபையிலே கூடி வந்திருக்கும் பொழுது இங்கே 1000-10,000மான தேவதூதர்கள் வந்திருக்கிறார்கள். The Bible never says we should worship angels. வேதம் ஒருபோதும் சொல்லவில்லை நாம் தேவதூதர்களை வணங்க வேண்டும் என்று. You know, do you know the angels don't know everything? உங்களுக்கு தெரியுமா தேவதூதர்களுக்கு எல்லாமே தெரியாது. You know, when you go to Matthew chapter 24, நீங்கள் மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரத்துக்கு செல்லும் பொழுது when he is Jesus speaking about himself, இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி பேசுகிறார். and he says that my second coming is known only to my Father. என்னுடைய இரண்டாம் வருகையானது பிதாவை தவிர வேறு எவருக்கும் தெரியாது என்று சொன்னார். Not even angels, no one is going to know this. அது தேவதூதர்களுக்கு கூட தெரியாது. The Father in heaven alone knows the day of my coming. பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு மாத்திரமே அந்த நாள் தெரியும். You know, the angel of the Lord comes and speaks to Gideon now. இப்பொழுது இந்த தேவதூதன் கிதியோனோடு கூட வந்து பேசுகிறார். And Gideon has many questions. கிதியோனுக்கு அந்த நாள்ல अनेक கேள்விகள் இருந்தது. You know, this is not a man who was idling and just sleeping the time around. இந்த மனிதன் தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து ஏதோ அமைதியாக உட்கார்ந்து கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிற மனிதன் அல்ல. He knew that the people of Israel were going away from God. அவருக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது தேவனிடமிருந்து தூரச் செல்லுகிறார்கள். But immediately God did not do anything for about 7 years. ஆனால் 7 வருடங்களாக ஆண்டவர் உடனடியாக எதையும் செய்யாமல் அமைதியாக இருந்தார். God is just intervening right now and he's sending an angel. கர்த்தர் இப்பொழுது அவருடைய சூழ்நிலையில் இடைப்பட்டு ஒரு தேவதூதனை அனுப்பினார். And you know, I have seen this again and again happening in our personal lives and in nations. இந்த காரியத்தை மறுபடியுமாக தேசங்களிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடப்பதை நான் பார்த்திருக்கிறேன். You know, sometimes we think God doesn't do anything for a long time. சில நேரத்தில் ஆண்டவர் நீண்ட காலங்களாக எதையுமே செய்யாமல் அமைதியாக இருக்கிறார் என்று நினைப்போம். It may look that God is silent. சில நேரத்தில் ஆண்டவர் அமைதியாக இருப்பதை போல தோன்றலாம். But you can be sure God is doing things behind the scenes already. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதுமே திரைக்கு பின்பாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் எப்பொழுதும் நிச்சயமாக நம்பலாம். Silence of God is not idling of God. தேவனுடைய அமைதி என்பது தேவன் ஒன்றும் செய்யாமல் அமர்ந்திருக்கிறார் என்ற அர்த்தமல்ல. Even if he is silent, he can do things
to fulfill His purposes and plans in the future. ஆண்டவர் அமைதியாக இருந்தாலும் எதிர்காலத்தில் உங்களுக்கு நடக்க வேண்டிய திட்டங்களுக்காக நோக்கங்களுக்காக அவர் கிரியை செய்து கொண்டுதான் இருப்பார். During the time of this punishment of the people of Israel, இஸ்ரவேல் ஜனங்களுடைய இந்த தண்டனையின் நாட்களிலே, God suddenly sends His angel to Gideon. கர்த்தர் திடீரென்று தம்முடைய தூதனை கிதியோனிடத்திற்கு அனுப்பினார். The problem is, whenever we go against the word of God, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நாம் செல்கிறோமோ, there is always consequences. எப்பொழுதுமே அதற்கு விளைவுகள் உண்டு. When Adam and Eve sinned against God, ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுது, they were just thinking about things that they did not have. தங்களுடைய வாழ்க்கையில எது இல்லை என்பதை அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். This is the problem of man always. எப்பொழுதுமே மனிதனுடைய பிரச்சனை இதுதான். உங்களுக்கு தெரியுமா? They say, oh, the Garden of Eden is wonderful. அவர்கள் சொல்லவில்லை இங்கே ஏதேன் தோட்டம் எவ்வளவு அருமையா இருக்கிறது. No, but they were thinking about the one thing they did not have. அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த ஒரு விருட்சத்தை குறித்து அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். Even today, this is the problem of man. இன்றைக்கும் மனுக்குலத்தினுடைய பிரச்சனை இதுவாகத்தான் இருக்கிறது. They are not enjoying the things that God has given them. கர்த்தர் ஏற்கனவே தங்களிடத்தில் கொடுத்திருக்கிற காரியங்களை சந்தோஷமாக அனுபவிக்காமல், they will be thinking about the things that they do not have. அவருடைய வாழ்க்கையில என்ன இல்லையோ அதை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். And because of that, slowly they began to listen to the voice of Satan. இந்த காரியத்தினால மெதுவாக அவர்கள் சாத்தானுடைய குரலுக்கு செவி சாய்க்க ஆரம்பித்தார்கள். Not only they were listening to Satan, அவர்கள் சாத்தானுக்கு செவி கொடுத்தது மாத்திரமல்ல, because of the disobedience to the word of God, அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே, they totally lost the presence of God in their lives. தேவ பிரசன்னத்தை தங்களுடைய வாழ்க்கையில முற்றிலுமாக இழந்து போனார்கள். I have told this many times in services already. இந்த காரியத்தை அநேக முறை என்னுடைய ஆராதனைகளை நான் சொல்லி இருக்கிறேன். Do you know one of the most popular songs in the world? இந்த உலகத்திலேயே மிக பிரபலமான பாடல்களில் ஒன்று, I did it my way. என்னுடைய வழியின்படி நான் செய்து முடித்தேன். This is being sold all across the nations. உலகமெங்கிலும் இந்த பாடல் விற்கப்பட்டது. In Europe, sometimes when people die, they are going to burial. சில நேரத்தில் ஐரோப்பா கண்டங்களிலே ஜனங்கள் மரிக்கும் பொழுது, and this song will be played. அவங்களுடைய அடக்கத்தின் போது இந்த பாட்டு போடப்படும். I did it my way. என்னுடைய வழியின்படி நான் செய்து முடித்தேன். The tune is really good. The tune is really good. அந்த பாடலுடைய அந்த ராகம் உண்மையிலேயே நன்றாக இருக்கும். This man called Frank Sinatra, he was the one who sang the song. Frank Sinatra என்கிறதான இந்த மனிதன் தான் இந்த பாடலை பாடினார். I did it my way. That's how the song goes. இந்த பாட்டு இப்படி தான் பாடுவார்கள். And people like this song. இந்த பாடல் அநேகருக்கு பிடிக்கும். They will say, I did it my way. என்னுடைய வழியின்படி நான் செய்து முடித்தேன். I am going to hell on my own way. என்னுடைய சொந்த வழியின்படி நான் நரகத்துக்கு போகிறேன். That's what they will be singing on that day. அந்நாள்ல இந்த பாடலை இப்படித்தான் பாடுகிறார்கள். I think Adam and Eve could have sung this song as they were walking out to the Garden of Eden. ஒருவேளை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே சென்ற பொழுது ஆதாமும் ஏவாளும் இந்த பாட்டை பாடிட்டே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். We did it our way. எங்களுடைய சொந்த வழியின்படி நாங்க செய்தோம். God says you can go now. கர்த்தர் சொன்னார், நீங்க இப்ப போகலாம். I'm not going to abandon you. ஆனால் நான் உங்களை கைவிட போவதில்லை. You can come back to me. நீங்கள் என்னிடத்தில் திரும்பி வரலாம். But there will be prerequisites. ஆனா நீங்க செய்வதற்கு முன்பாக சில முன் நிபந்தனைகள் இருக்கும். I am going to place my seraphims and the flashing sword at the gate of this garden. சுடரொளி பட்டயத்தையும் கேருபீனையும் நான் இந்த தோட்டத்தினுடைய வாசலிலே வைக்க போகிறேன். The flashing sword is a picture of the justice of God. சுடரொளி பட்டயமானது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. And the seraphim is a picture of the holiness of God. சேராபீனானது தேவனுடைய பரிசுத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. My holiness, my justice must be satisfied. என்னுடைய பரிசுத்தமும் நீதியும் திருப்தி செய்யப்பட வேண்டும். People have been trying to do this again and again. ஜனங்கள் இதை மறுபடியும் செய்வதற்கு முயற்சித்தார்கள். How many millions of people are there in this world who try to do what is right before God and who want to satisfy the holiness of God? இந்த உலகத்தில் எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக பிரியமானதை சரியானதை செய்ய முயற்சித்திருக்கிறார்கள். With their own efforts they try to be holy. தங்களுடைய சொந்த முயற்சிகளினால தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருக்க முயற்சிக்கிறார்கள். With their own efforts they want to be people of justice. தங்களுடைய சொந்த முயற்சிகளினால தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் இருக்க முயற்சிக்கிறார்கள். But there is only one person who satisfied the demands of the Father. ஆனால் பிதாவினுடைய இந்த நிபந்தனைகளை திருப்தி செய்த ஒரே ஒரு நபர் தான் இந்த உலகத்தில் இருந்தார். And that is the Lord Jesus Christ. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. He is the only one who satisfied that. அவர் மாத்திரமே அதை திருப்தி செய்தவர். Justice was satisfied and we came free. தேவனுடைய நீதி திருப்தி செய்யப்பட்டது, நாம் விடுதலையாக்கப்பட்டோம். And he lived the life that normally you and I should have lived. நீங்களும் நானும் வாழ வேண்டிய வாழ்வை
இயேசு கிறிஸ்து வாழ்ந்து முடித்தார். He satisfied the holiness of God. தேவனுடைய பரிசுத்தத்தை அவர் திருப்தி செய்தார். And he brought it as a living sacrifice to his heavenly Father. தம்முடைய பரலோக பிதாவுக்கு முன்பாக தம்மை ஜீவனுள்ள பலியாக ஒப்புக்கொடுத்தார். Hebrews chapter 9 says Jesus passed through the heavenlies with his blood to the Father. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வானங்களின் வழியாக தம்முடைய பரிசுத்த இரத்தத்தோடு கூட இயேசு கிறிஸ்து கடந்து சென்றார். And right now he is standing before the Father. இப்பொழுது பரலோக பிதாவிற்கு முன்பாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். Right now at this time he is standing before the Father. இப்பொழுது இந்த நேரத்திலே பரலோக பிதாவிற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நின்று And do you கொண்டிருக்கிறார். know Jesus is praying for you and for me right now? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இப்பொழுது ஜெபித்துக் And கொண்டிருக்கிறார். this is the reason why we can sit in his presence right now. இந்த காரணத்தினால அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக இந்த நாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். Right now on this Sunday இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று at about 6:25 in the evening, மாலை வேளையிலே 6:25 Jesus is standing before the Father. இயேசு கிறிஸ்து பரலோக பிதாவிற்கு முன்பாக நின்று கொண்டு, Father, I know this congregation. பிதாவே இந்த சபை எனக்கு தெரியும். I've shed my blood because of these people. இந்த ஜனங்களுக்காக என்னோட ரத்தத்தை நான் சிந்தினேன். Look not into their sins, but look unto my blood I shed அவருடைய for them. பாவங்களை பாராதையும் அவர்களுக்காக நான் சிந்தின ரத்தத்தை பார்ப்பீராக. This is the power of the blood that is protecting you and me this evening. இந்த ரத்தத்தின் வல்லமை தான் இந்த மாலை வேளையில் உங்களையும் என்னையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. You know, whatever I found out, whenever a man goes away from God எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலிருந்து ஒரு மனிதன் தூரச் செல்கிறானோ, and he gives this place of God to a certain person, to a relationship or to things, இந்த தேவனுடைய இடத்தை ஏதோ பணத்திற்கோ அல்லது மனிதர்களுக்கோ வேறு ஏதாவது காரியத்துக்கோ இந்த மனிதன் கொடுக்க விரும்புகிறான், or a certain habit, அல்லது ஏதோ சில பழக்க வழக்கங்களுக்கோ, or to his property or to his education, நம்முடைய சொத்துக்களுக்கோ அல்லது கல்விக்கோ, where these things sit on the throne instead of God. தேவனுக்கு பதிலாக அந்த இடத்திலே இந்த காரியங்கள் உட்கார ஆரம்பிக்கிறது. Slowly these things become and creep into our lives. சீக்கிரமாகவே இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக நுழைந்து They make us captive, நம்மை சுற்றிலும் சூழ வளைத்து, and then they really begin to torment us. பின்பு அவைகள் நம்மை அலைக்கழிக்க ஆரம்பிக்கிறது. I have seen this again and again in counseling times. இந்த காரியத்தை மறுபடியுமாக என்னுடைய ஆலோசனை நேரத்தில் நான் பார்த்திருக்கிறேன். Normally in the beginning it's a very small beginning, சாதாரணமாக இந்த பழக்க வழக்கங்கள் அவருடைய வாழ்க்கையிலே மிகச்சிறியதாக ஆரம்பித்திருக்கும். or maybe this habit or this relationship, ஒருவேளை இந்த பழக்க வழக்கமோ அல்லது இந்த உறவோ, or the thing or the person who comes to the place of God. அல்லது மனிதனோ அல்லது வேற எந்த காரியமோ தேவனுடைய இடத்திற்கு வந்திருக்கும். In the beginning we give them this place, ஆரம்பத்தில் ஒரு சின்ன இடத்தை கொடுத்திருப்போம். and slowly they creep into our lives, மெதுவாக இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக and then நுழைந்து, they make us captive, பின்பு இந்த காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்தி get hold of us completely, நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக ஆட்கொண்டு, and then they begin to torment us completely. பின்பு அவைகள் நம்மை அலைக்கழிக்க ஆரம்பிக்கிறது. Then we begin to lose our independence and our peace. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தையும் சுதந்திரத்தையும் நாம் இழந்து போகிறோம். You know, whatever the situation of our life may be, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, you know, God can really speak to us and change our lives completely. கர்த்தர் உண்மையாகவே நம்மோடு கூட பேசி நம்மை மாற்ற முடியும். You know, you don't need to destroy your life completely. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முற்றிலுமாக அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. You know, every person on this planet has done some mistake or the other. இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஏதாவது ஒரு தவறை நிச்சயமாக செய்திருப்பார். There's no one who can say here, oh, I am a sinless person. இங்க இருக்கிற எந்த நபருமே என்னுடைய வாழ்க்கையில் எந்த பாவம் இல்லை என்று சொல்லக்கூடியவர் இல்லை. You know, if the Bible says if you say you don't have any sins, you are a liar. என்னிடத்தில் பாவம் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் ஒரு பொய்யர் என்று வேதம் சொல்லுகிறது. This is what the word of God says. இதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. But you know, even if you're gone away from God, நீங்கள் ஒருவேளை தேவனை விட்டு தூரச் சென்றாலும், when this voice of God begins to speak to you, கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேச ஆரம்பிக்கும் பொழுது, out of love, when God begins to speak to you, அன்பினாலே தேவன் உங்களோடு கூட பேச ஆரம்பிக்கும் பொழுது, maybe it's a word of prophecy, ஒருவேளை அது தீர்க்கதரிசனமாய் maybe it's இருக்கலாம், a testimony or a song, ஒருவேளை அது ஒரு சாட்சியோ ஒரு பாடலோ, maybe it's a book what you're reading, அல்லது நீங்க வாசித்துக் கொண்டிருக்கிற ஒரு புத்தகமோ, maybe it's a simple prayer அல்லது ஒரு சின்ன ஜெபமோ, or a worship time. God can really speak to you. அல்லது ஆராதனை நேரத்திலோ கர்த்தர் உங்களோடு கூட பேச You know, முடியும். once I heard a testimony of a person. ஒரு முறை ஒரு நபருடைய சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். He was lying down on his deathbed, அவர் தன்னுடைய மரண படுக்கையிலே படுத்துக் கொண்டிருந்தார். and he never went to church. அவர் ஒருபோதும் சபைக்கு சென்றதில்லை. The last time he went was for his confirmation.
அவர் கடைசியாக சபைக்கு சென்றது அவருடைய திடப்படுத்தலுக்கு. And after that he never went to church. அதற்கு பிற்பாடு அவர் ஒருபோதும் சபைக்கு சென்றதே இல்லை. And now he is lying down and is waiting for his death. இப்பொழுது மரணப்படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார், மரணத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். He did not know what to do now. அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. And suddenly he remembered the prayers that his pastor told him during the time of confirmation. அந்த வேளையிலே திடப்படுத்தலின் போது அவருடைய போதகர் அவருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம் அவருக்கு ஞாபகம் வந்தது. This man never knew any other prayer. அவருக்கு இதை தவிர வேறு எந்த ஜெபமுமே தெரியாது. And that prayer he began to pray now. அந்த ஜெபத்தை அப்பொழுது அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். Again and again and again he began to pray. மறுபடியும் அதே ஜெபத்தை ஜெபிக்க ஆரம்பித்தார். And ultimately this person was healed. திடீரென்று அவருடைய வாழ்விலே முற்றிலுமான ஒரு சுகம் உண்டானது. You never know when how God begins to speak to you. எப்பொழுது தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்று உங்களுக்கு தெரியாது. The Lord's hand is not shortened. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. Or his ear dull that it cannot hear. அல்லது கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. After God sent a messenger, கர்த்தர் ஒரு செய்தி சொல்லுகிற ஒரு நபரை அனுப்பினவிட after that God says the angel of the Lord appears to Gideon. அதற்கு பின்பு ஒரு தேவதூதன் கிதியோன் இடத்துல வந்தார். Whenever you read these words, the angel of the Lord, கர்த்தருடைய தூதன் என்று எங்கெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீர்களோ, you must read these passages very very carefully. இந்த பகுதிகளை மிக மிக கவனமாக நீங்க வாசித்து Because it's the Old Testament appearance of the Lord Jesus Christ. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரைக்கும் கர்த்தருடைய தூதன் என்று சொல்லும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவினுடைய தரிசனமாய் இருக்கிறது. You know, theologians will call it theophany. இறையியல் வல்லுநர்கள் சொல்லுவார்கள் அது தியோஃபினி என்று. The angel of the Lord, that is the Lord Jesus Christ himself. கர்த்தருடைய தூதன் என்று சொல்லுகிற இடங்களிலெல்லாம் அது இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. Whenever people were in a desperate situation, எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மிக மன அழுத்தத்தின் சூழ்நிலையில் இருந்தார்களோ, whenever they were not able to know how to proceed in their lives now, எப்பொழுதெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி தொடர்ந்து செல்வது என்று தெரியாமல் இருந்தார்களோ, when almost everything is coming to an end right now, எல்லாருடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவுக்கு வந்த பொழுது, when they are in a severe trouble and severe problems in their lives, அவருடைய வாழ்க்கையிலே மிக மோசமான பிரச்சனைகள் நடுவில் இருந்த பொழுது, it was always the angel of the Lord, the theophany of the Lord Jesus Christ that opened a new way. எப்பொழுதுமே கர்த்தருடைய தூதன் இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கையிலே ஒரு புது வழியை திறந்து கொடுத்தார். You know, one person told me like this one day. ஒரு முறை ஒரு நபர் என்னிடத்தில் இப்படி சொன்னார். In a debate he said, how do you say that Jesus created the heavens and the earth? ஒரு பட்டிமன்றத்திலே அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று நீங்க எப்படி சொல்ல முடியும்? Hey, he was born 2000 years ago. அவர் 2000 வருடங்களுக்கு முன்பாக பிறந்தார். The planets and the stars are millions of years now. ஆனால் இங்க இருக்கிறதான கோள்கள், இங்க இருக்கிறதான எல்லா நட்சத்திரங்களும் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக தோன்றின. How can you ever say that this happened like this? எப்படி நீங்க இப்படி நடந்தது என்று சொல்லுகிறீர்கள்? I said, read the Bible properly. நான் சொன்னேன், வேதத்தை சரியாக வாசித்து பாருங்க. He was, he is and he is yet is to come. அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாய் இருக்கிறார். His bodily incarnation was before 2000 years. அவர் மனுஷ ரூபமாக பிறந்தது 2000 வருடங்களுக்கு முன்பாக. But everything was created by the power of his word. ஆனால் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். He is an eternal God who was, who is and who is yet to come. அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறமான நித்திய தேவனாய் இருக்கிறார் என்று சொன்னேன். When you look into the story of Moses, for example, நீங்கள் மோசேயினுடைய கதையை பார்க்கும் பொழுது, he is already 80 years of age. இப்பொழுது அவனுக்கு ஏற்கனவே 80 வயதாகிவிட்டது. I think this fellow should have thought everything is finished. அவர் நினைத்திருக்க வேண்டும், இப்பொழுது என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது. If I am going to send my testimonials to any ministry, ஒருவேளை இப்பொழுது ஏதாவது ஊழியத்திற்கு நான் வந்து சேரலாமா என்று நான் அழைப்புதல் கொடுத்தால், no one is going to take me. ஒருவரும் என்னை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். I am already 80 years of age. நான் இப்பொழுது எனக்கு ஏற்கனவே 80 வயதாகிவிட்டது. I have a rod in my hands. என்னுடைய கையிலே ஒரு தடி இருக்கிறது. I can stutter. எனக்கு திக்குவாய். I have already killed a person. ஏற்கனவே ஒரு நபரையும் கொலை செய்து விட்டேன். I have murdered a person. நான் ஒரு நபரையும் கொலை செய்து விட்டேன். And now who is going to take me? இப்பொழுது யார் என்னை ஊழியத்துக்கு எடுத்துக்கொள்வார்கள்? 40 years in the desert. 40 வருடங்கள் வனாந்தரத்தில் இருந்தேன். And suddenly a bush begins to burn. திடீரென்று ஒரு முட்செடி பற்றி எரிய And ஆரம்பித்தது. there is someone speaking to him from the bush. அந்த முட்செடியிலிருந்து யாரோ ஒருவர் அவனோடு கூட பேச This ஆரம்பித்தார்கள். fellow began to think now. இந்த நபர் இப்போது யோசிக்க ஆரம்பித்தார். I have seen bushes burn, முட்செடி எரிகிறதை நான் பார்த்திருக்கிறேன். but I have never seen a speaking bush. ஆனால் பேசுகிற ஒரு முட்செடியை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. And this is the reason why he is coming nearer and nearer. இந்த காரணத்தினால்தான் அதை பார்க்கும்படி மோசே கிட்ட போனான். God says, stop now. கர்த்தர் சொன்னார், அங்கே நில். Take away your shoes. உன்னுடைய பாதரட்சியை கழற்றி போடு. In this travel you have been doing in this desert, உன்னுடைய
இந்த வனாந்தர பிரயாணத்திலே you have gathered so much of dirt around you. அநேக அழுக்குகளை உன்னுடைய கால்களிலே சேர்த்திருக்கிறாய். Just put an end to your journey. உன்னுடைய பிரயாணத்தை நிறுத்து. Take away your shoes. உன்னுடைய பாதரட்சியை கழற்றி போடு. This is holy ground. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. You know, Moses was listening to the Lord speaking from the bush. அந்த நாளிலே கர்த்தர் முட்செடியிலிருந்து அவனோடு கூட பேசுவதை மோசே கேட்டான். And the angel of the Lord, he says, I saw God speaking from the bush. கர்த்தருடைய தூதன் என்கிறதான வார்த்தையில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்னோடு கூட பேசினார். He was fearing God who was there in the bush right now. கர்த்தர் தன்னோடு கூட பேசினதை கண்டு அவன் பயந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When you go to Genesis chapter 16, ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் when you read the story of Hagar, ஆகாரினுடைய சம்பவத்தை வாசிக்கிறோம். for two women to be in one home, it's not so easy. சாதாரணமாக 2 பெண்கள் ஒரு வீட்டிலே குடியிருப்பது என்பது கூடாத காரியம். You know, I tell this sometimes when I see our daughters now. என்னுடைய மகளை பார்க்கும்போது நான் சொல்லுகிறேன். You know, 40 men can stay, somehow they can adjust. 40 ஆண்கள் கூட ஒரு இடத்துல இருந்து சமாளித்துக் கொள்வார்கள். எப்படி சமாளிச்சுவாங்க ஆம்பளைங்க? You know, somehow they fight, but it's not very serious. ஒருவேளை அவர்களுக்குள்ள சண்டைகள் வந்தா கூட அவர்கள் ஒத்து போய் விடுவார்கள். But if you put 3 or 4 women in one room, ஆனா ஒரே அறையில 2-3 பெண்களை நீங்க வைத்தால் ஒன்னு கையில முடி நிச்சயமா இருக்கும் ஒரு நாளைக்கு. You know, definitely this will happen. நிச்சயமாக இது நடக்கும். So Sarah and Hagar, it couldn't happen anymore. இப்பொழுது சாராளுக்கும் ஆகாருக்கும் ஒத்து போகவில்லை. She is running away from the home right now. இப்பொழுது வீட்டை விட்டு ஆகார் ஓடி போகிறாள். And then the angel of the Lord appears. கர்த்தருடைய தூதனானவர் அவளை சந்திக்கிறார். And God begins to speak to her. கர்த்தர் அவளோடு கூட பேச ஆரம்பித்தார். You know, she says, the Lord who sees me. என்னை காண்பவர் என்று சொன்னார். Yahweh Rohi means the Lord who sees me. என்னை காண்கிற தேவன். You know, I saw the Lord who sees me. என்னை கண்ட தேவனை நானும் கண்டேன் என்று சொன்னார். And this God spoke to me. இந்த தேவன் என்னோடு கூட பேசினார். This God who sees me has spoken to me, she says. என்னை கண்ட தேவன் என்னோடு கூட பேசினார் என்று சொன்னார். Normally it says the angel of the Lord. சாதாரணமாக கர்த்தருடைய தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And suddenly they say God spoke to me. திடீரென்று கர்த்தர் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And this was the appearance of Jesus in the Old Testament. இது பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவினுடைய தரிசனமாயிருந்தது. The same thing happened with Abraham. இதே காரியம் தான் ஆபிரகாமுக்கும் நடந்தது. When he was about to sacrifice his son, அவன் தன்னுடைய மகனை பலியிடச் சென்ற பொழுது the angel of the Lord spoke from the heavens. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து அவனோடு கூட பேசினார். He did not come down to speak to Abraham. அவன் கர்த்தருடைய தூதனானவர் கீழே இறங்கி வந்து பேசவில்லை. Twice the Lord had to intervene. 2 முறை ஆபிரகாமோடு கூட கர்த்தருடைய தூதனானவர் இடைப்பட்டார். Don't put your hands on your son. உன்னுடைய மகன் மேல் உன்னுடைய கரத்தை நீட்டாதே. My dear brothers and sisters who are listening to me, நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, the angel of the Lord appeared to Gideon now. கர்த்தருடைய தூதன் இப்பொழுது கிதியோனோடு கூட பேசினார். And he began to speak to him face to face. இப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு கூட முகமுகமாய் பேச ஆரம்பித்தார். Gideon began to shiver. கிதியோன் இப்பொழுது நடுங்க ஆரம்பித்தான். Do you know why he was shivering? ஏன் நடுங்க ஆரம்பித்தான் தெரியுமா? Because the Bible says you cannot see God and be alive. ஏனென்றால் வேதம் சொல்கிறது தேவனுடைய முகத்தை கண்டு நீ உயிரோடு இருக்க முடியாது. This is what God said to Moses. இதைத்தான் மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார். Go into the cleft now. நீ இந்த கன்மலையின் வெடிப்புக்கு போ. As I pass through, don't see me directly. நான் இந்த வழியாய் கடந்து செல்லும் பொழுது நீ என்னை நேரடியாக பார்க்க முடியாது. Go into the cleft now. நீ இந்த கன்மலையின் வெடிப்புக்கு போய். Because no one is going to survive after seeing me alive. ஏனென்றால் என் முகத்தை கண்டு ஒரு மனுஷனும் உயிரோடு இருக்க முடியாது. But you know what God says to Gideon? ஆனால் கர்த்தர் கிதியோனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? Peace unto you. உனக்கு சமாதானம் உண்டாவதாக. Don't be afraid right now. பயப்படாதே. The Yahweh Shalom is here now. யெகோவா ஷாலோம் இங்கே இருக்கிறார். You know, God says, you mighty man of valor. கர்த்தர் சொன்னார் பராக்கிரமசாலியே. You know, sometimes we wonder what plans God has about our personal lives. சில நேரத்திலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து தேவன் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை பற்றி நாம் ஆச்சரியப்படுவோம். What I really like about Gideon, உண்மையாகவே கிதியோனை பற்றி எனக்கு பிடித்த காரியம் என்னவென்று சொன்னால், you know, his name means hero, a cutter. அவனுடைய பெயருடைய அர்த்தம் வெட்டுகிறவன். He is a cutter. அவன் வெட்டுகிறவன். You know, when God speaks to him, கர்த்தர் அவனோடு கூட பேசும் பொழுது he says, you are a mighty man of valor. நீ பராக்கிரமசாலியாய் இருக்கிறாய்.
Sometimes we think maybe that is what is going to be in the future. நாம் நினைப்போம் ஒருவேளை எதிர்காலத்துல இந்த மனுஷனை குறித்து இப்படி நடக்க போகிறது என்று சொல்லுகிறாரோ. Yes, he was hiding. ஆம், அவன் ஒளிந்து கொண்டிருந்தான், உண்மைதான். But he was not idling. ஆனால் அவன் அமைதியாக ஒன்றும் செய்யாமல் இல்லை. Hidden but not hiding. அவன் மறைந்திருந்தான், ஆனால் ஒளிந்து கொண்டிருக்கவில்லை. I visited a ministry in Australia on the mountains. ஒரு முறை ஆஸ்திரேலியால மலைப்பிரதேசத்தில் இருக்கிறதான ஒரு ஊழியத்துக்கு நான் சென்றேன். And this is what was written on the as I went up the mountains, this is what was written there. நான் அங்கே மலை மேலே ஏறி சென்ற பொழுது அங்கே இந்த வாசகம் எழுதப்பட்டிருந்தது. About this ministry. இந்த ஊழியத்தை குறித்து. Hidden but not hiding. மறைந்திருக்கிறது ஆனால் ஒளிந்திருக்கவில்லை. He is hidden but not hiding. அவன் மறைந்திருந்தான் ஆனால் ஒளிந்திருக்கவில்லை. Yes, he is hiding but he is not idle. அவன் மறைந்திருந்தான் ஆனால் ஒருபோதும் ஒன்றும் செய்யாமல் அவன் one of the biggest mistakes what we can do during the time of challenges. நம்முடைய வாழ்க்கையிலே சவால்களின் மத்தியிலே நாம் எடுக்கிறதான மிக பிரச்சனையான ஒரு முடிவு என்னவென்றால், whenever we face challenges we become people who do nothing. எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சவால்களை சந்திக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அமைதியாக போய் உட்கார்ந்து விடுவோம். Why should I bother about all this? இப்போது எதுக்கு தேவையில்லாமல் என்னை நான் தொந்தரவு செய்ய வேண்டும்? When God is looking at you at such times, கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உங்களை பார்க்கும் பொழுது, when you have this mentality, இப்படிப்பட்ட மனநிலைமை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், how can God ever use you? எப்படி ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும்? Every challenge you will go to the corner. ஒவ்வொரு சவாலுக்கும் நீங்க மூலையில போய் உட்கார்ந்து விடுவீர்கள். You will be like a Munivar sitting there in a corner now. மூலையிலே முனிவரை போல உட்கார்ந்து விடுவீர்கள். Sometimes we behave like this. சில நேரங்களிலே நாம் இப்படி நடந்து கொள்வோம். Whenever we have challenges, எப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில சவால்கள் வருகிறதோ, we either go up the mountain, நாம் உடனே மலைக்கு போய், I don't want to speak to anyone, நான் யாரிடமும் இப்பொழுது பேச மாட்டேன், or I'll be in a corner, அல்லது நான் ஒரு மூலைக்கு சென்று, and I will speak to no one. நான் யாரிடமும் பேசாமல் அமைதியாக, I don't want to do anything, நான் எதையும் செய்ய மாட்டேன். Lord, I did so many things for you, ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை உமக்காக செய்து விட்டேன், everything is nothing, நான் செய்த எல்லாமே வீணாய் போய்விட்டது, though I don't do anything for you. இனிமே உமக்காக நான் எதையும் செய்ய மாட்டேன். But I think God really loved this Gideon. Do you know why? ஆனா உங்களுக்கு தெரியுமா, இந்த கிதியோனை ஆண்டவர் அதிகமாக நேசித்தார். ஏன் தெரியுமா? Camels around him. அவனை சுற்றிலும் ஒட்டகங்கள் ஒட்டகங்கள் ஒட்டகங்கள். In the Bible this is the first time the Israelites are facing camels. இஸ்ரவேல் ஜனங்கள் முதன்முறையாக ஒட்டகங்களுடைய அந்த போரை பார்த்தது இந்த இடத்துல தான். They were thinking, hey, thousands of camels. இங்கே ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் வந்திருக்கிறதே. Oh, these people like grasshoppers, they have come now. இந்த ஜனங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இவ்வளவு திரளாய் வந்திருக்கிறார்களே. God has reduced my army to 300. ஆண்டவர் என்னுடைய சேனையை வேறு இப்பொழுது 300 பேராய் குறைத்து விட்டார். They have 1,35,000. அவர்கள் 1,35,000 பேர் இருக்கிறார்கள். When you go further in Judges you will know there were 1,35,000. நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே 1,35,000 பேர் இவர்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். Why should I ever bother about anything? இப்பொழுது நான் ஏன் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? Let us go along and die with Jesus. This is what one of his disciples said. இயேசு கிறிஸ்துவினுடைய சீடன் சொன்னது போல நாமும் போய் மரிப்போம் என்று சொல்லி இருக்கலாம். He was not saying, no, this will not happen to you. அவர் சொல்லவில்லை, ஆண்டவரே இது நடக்காது என்று. No, come on now, let us go with Jesus and die along with him. அவர் சொன்னார், நாம் போய் நாமும் அவரோடு கூட மரிப்போம் என்று சொன்னார். This man was protecting the harvest now. இந்த மனிதன் இப்பொழுது அறுவடையை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். Yes, my property is being destroyed. இப்பொழுது என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உண்மைதான். Oh, these people, these Midianites are threatening us. மீதியானியர்கள் இப்பொழுது என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். Oh, they can come and run over us because they are so much in number. அவர்கள் மிக அதிக எண்ணிக்கையில் இருக்கிறபடினாலே மிக எளிதாக வந்து எங்களை வென்று விடுவார்கள். Yes, the situation is impossible. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை. But I am not going to be quiet. ஆனால் நான் அமைதியாக இருக்க போவதில்லை. You want to be used by God? நீங்கள் தேவனால பயன்படுத்தப்பட விரும்புகிறீர்களா? Never be quiet in the times of challenges. சவால்களின் மத்தியில் ஒருபோதும் அமைதியாக உட்கார்ந்து விடாதீர்கள். Never comply to this temptation which says don't do anything now. இப்பொழுது எதையும் செய்யாமல் பேசாமல் அமர்ந்திரு என்று சொல்லி உங்களை சோதிக்கிற இந்த சோதனைக்கு இடம் கொடுக்காதிருங்கள். No, exactly at that time you must do something for God. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நீங்க தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும். This man began to work and God says you are a valiant person. இப்பொழுது இந்த மனிதன் ஏதோ ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தான். கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், நீ பராக்கிரமசாலி. Israel is being surrounded by enemies. நிச்சயமாகவே உன்னை சூழ எதிரிகள் இருக்கிறார்கள். And God is raising a Messiah, a deliverer. இந்த வேளையிலே மோசியா
அதாவது ஒரு விடுவிக்கிற ரட்சகனை அந்த இடத்துல கர்த்தர் எழுப்பினார். The word Mosiah means deliverer. மொசியா என்கிறதான வார்த்தைக்கு விடுவிக்கிறவன் என்ற அர்த்தம். Elderly people may know about 1967. 1967ஆம் வருடம், ஒருவேளை வயதானவர்களுக்கு தெரியும், when all the Arabs wanted to go and destroy Israel. அரேபியர்கள் எல்லாரும் போய் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படியாய் செல்லும் பொழுது, this is what the then minister, the president of Egypt said. அந்த நாளிலே எகிப்தினுடைய பிரதம மந்திரி, we will push Israel into the sea. அவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களை கடலுக்குள்ளே தள்ளி விடுவேன் என்று சொன்னார். we will destroy Israel completely. இஸ்ரவேல் ஜனங்களை முற்றிலுமாய் அழித்து விடுவேன் என்று சொன்னார். At that time a one-eyed man called Moshe Dayan was the defense minister of Israel. அந்த நேரத்திலே இஸ்ரவேல் தேசத்தினுடைய தளபதியாய் இருந்த மனுஷனுடைய பெயர் மோசேயா ஜயான் என்கிறதான ஒரு கண்ணுடைய ஒரு தளபதி. There are many books about this war even now being sold. You can read them. இந்த யுத்தத்தை பற்றி இன்றைக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன, நீங்க வாங்கி வாசிக்கலாம். Do you know he destroyed all the planes on Egypt on the ground before they were airborne? அந்த நாளிலே எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா தளவாடங்களையும் தரையிலிருந்து மேலே செல்வதற்கு முன்பதாகவே அந்த தளபதி அழித்து போட்டார். Every flight, every plane was destroyed on the ground. அந்த நாளிலிருந்து எல்லா விமானங்களையும் தரையிலிருந்து மேல் எழும்புவதற்கு முன்பதாகவே இந்த தளபதி அழித்து போட்டார். And he became a big hero in Israel. அவன் இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு பெரிய தலைவனாக மாறினான். And so now God is bringing a Messiah, a deliverer for the people of Israel. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசேயா ஒரு விடுவிக்கிற நபரை கர்த்தர் எழுப்பினார். When the fire of God is burning within you, தேவனுடைய அக்கினி உங்களுக்குள்ளே பற்றி எரியும் பொழுது, you can never be quiet. Do you know that? நீங்கள் ஒருபோதும் அமைதியாக இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா? You will never stop talking about Jesus. நீங்கள் ஒருபோதும் இயேசுவை பற்றி பேசுவதை நிறுத்திவிட You மாட்டீர்கள். will never stop doing things for Jesus. கர்த்தருக்காக பணி செய்வதை நிறுத்திவிட மாட்டீர்கள். You will say, yes, things are bad. ஆம், என்னை சுற்றி இருக்கிறதான சூழ்நிலை மோசமாக இருக்கிறது உண்மைதான். Yes, the situation is not very good. ஆம், இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை மிக மோசமானது உண்மைதான். I'm facing a very bad time. என்னுடைய வாழ்க்கையில மிக மோசமான நிலைமையை எதிர்கொண்டிருக்கிறேன். But I will not be quiet. ஆனால் ஒருபோதும் அமைதியா இருக்க I மாட்டேன். am still working for Jesus. இன்னும் ஆண்டவருக்காக வேலை செய்து கொண்டுதான் இருப்பேன். Even if my enemies around me like grasshoppers. என்னை சுற்றி இருக்கிறதான எதிராளிகள் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் இருந்தாலும் சரி, Even if the camels cannot be counted anymore. இங்க இருக்கிறதான ஒட்டகங்கள் எண்ணிக்கை திரளாய் இருந்தாலும் சரி. Yes, the Israelites are meeting the camels for the first time. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் முதன்முறையாக ஒட்டகங்களுடைய யுத்தத்தை பார்க்கிறார்கள். But I tell you, a God who can open the Red Sea. ஆனால் செங்கடலை பிளக்க முடிந்த தேவனார், This God can take care of the camels, I இதே tell you. தேவன் இந்த ஒட்டகங்களையும் பார்த்துக் கொள்வார். He can take care of the camels. இதே தேவன் இந்த ஒட்டகங்களையும் பார்த்துக் கொள்வார். Sometimes we think, oh, God is sitting in the heavens and He's shivering now. சில நேரங்கள் நம்ம நினைப்போம், இதோ பரலோகத்தில் ஆண்டவர் உட்கார்ந்து கொண்டு நடுங்கி Oh, கொண்டிருக்கிறார். the camels are coming, the camels are coming. ஒட்டகங்கள் வருகின்றன, என்ன செய்வது? My God is a God who opened the Red Sea. என்னுடைய தேவன் செங்கடலை பிளக்க முடியுமா? This God who brought down the walls of Jericho. எரிகோவுடைய மதில்களை அவரால் இடிக்க This God முடியுமானால், who created everything through the power of His word. தன்னுடைய வார்த்தையின் வல்லமையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க முடியுமானால், This God can take care of the camels also. இதே தேவன் இந்த ஒட்டகங்களையும் பார்த்துக் கொள்வார். I do not know what you are facing right now. இப்பொழுது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்கொண்டிருக்கிறீர்கள் Never எனக்கு give தெரியவில்லை. up, never give up in your spiritual life. ஒருபோதும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில விட்டு கொடுக்காதீர்கள். It may be challenges, it may be sickness. ஒருவேளை சவால்களோ வியாதிகளோ, It may be rebellion of your children. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய முரட்டாட்டமோ, Or maybe there's a financial need in your family. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல பொருளாதார நெருக்கடிகளோ, Maybe there are enemies who are over hitting at you without any reason. ஒருவேளை எதிராளிகள் காரணமில்லாமல் உங்களை தாக்குகிறார்களோ, And even at such times, keep on working for Jesus. அப்படிப்பட்ட நேரத்தில் கூட ஆண்டவருக்காக நீங்க தொடர்ந்து வேலை செய்து God கொண்டிருங்கள். told him, you're a mighty man of valor. கர்த்தர் கிதியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே. Gideon, he said, Lord, everything I believe. கிதியோன் சொன்னான், ஆண்டவரே, நீ சொல்லுகிற எல்லாவற்றையும் நம்புகிறேன். You are sending me, you are going to come with me. நீர் என்னை அனுப்புகிறீர், என்னோடு கூட வருகிறேன் என்று சொல்லுகிறேன். But how do I know it's you who's speaking to me? ஆண்டவரே, நீர்தான் என்னோடு கூட பேசுகிறீர் என்பதுக்கு என்ன ஆதாரம்? Do you know this? There's a book called Is It You, Lord? பேசுகிறவர் நீர்தானா அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? It's from the founder of Youth with the Mission. யூத் வித் மிஷன் அதை ஸ்தாபித்தவர். Is it you, Lord? பேசுகிறவர் நீர்தானா? When you read this book, you see that the turmoil this man is going through spiritually. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் கடந்து சென்ற அந்த குழப்பங்களை நீங்க அந்த புத்தகத்தில் தெளிவாய் வாசிக்கலாம். The same problem
this man Gideon had. இதே பிரச்சனை தான் கிதியோன் என்கிற இந்த மனுஷனுக்கு இருந்தது. Lord, can you not give me a sign? ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க மாட்டீரா? Sometimes we ask some foolish things sometimes. சில நேரத்தில் ஆண்டவரிடத்தில் சில முட்டாள்தனமான காரியங்களை கூட நம்ம கேட்கலாம். But still, God is very patient. இருந்தாலும் ஆண்டவர் மிக பொறுமையாக இருப்பார். After I came back to the Lord, நான் கர்த்தரிடத்தில் திரும்பி வந்த பொழுது my spiritual leader was also leading this mission. அந்த நாளிலே என்னுடைய ஆவிக்குரிய தலைவனும் அந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருந்தார். One day he said to me, Gideon, you do not come to Germany to earn money. ஒரு நாள் என்னுடைய தலைவன் என்னை பார்த்து சொன்னார், இடியே நீங்கள் ஜெர்மனிக்கு வந்தது பணத்தை சம்பாதிக்க அல்ல. No, you came to be trained for ministry. நீங்கள் ஊழியத்துக்கு பயிற்சி எடுக்கும்படியாகத்தானே வந்தீர்கள். But now you're a bank, you're earning a lot of money. ஆனால் இப்பொழுதோ வங்கியில் வேலை செய்கிறீர்கள், நிறைய பணத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள். So I came up with a trick answering him. அப்பொழுது நான் சொன்னேன், அவருக்கு ஒரு பதிலை, ஒரு தந்திரமான ஒரு பதிலை சொன்னேன். Because 2/3 of my earnings were going into that ministry at that time. அந்த நாளிலே என்னுடைய சம்பாத்தியத்தினுடைய 2/3 அந்த ஊழியத்துக்கு நான் கொடுத்து கொண்டு வந்தேன். I said, if I go to full time ministry, you will not get this money. நான் சொன்னேன், நான் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு போயிட்டா இந்த பணம் உங்களுக்கு கிடைக்காதே. You know what he told me? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? You did not call me to ministry. நீங்க என்ன ஊழியத்துக்கு அழைக்கல. You go and serve God. நீங்க போய் தேவனை சேவிங்க. And God will take care of me. ஆண்டவர் என்ன பொறுப்பெடுத்துக் கொள்வார். You go and fulfill your promises to God first of all. நீங்க தேவனுக்கு கொடுத்த வாக்கு போய் நீங்க நிறைவேற்றுங்க. ஆண்டவர் என்ன பொறுப்பெடுத்துக் கொள்வார். And then I came into another idea. அதுக்கு பிற்பாடு இன்னொரு திட்டத்துக்கு வந்தேன். And I said, Lord, if you speak to me 7 times. நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்க என்னிடத்துல 7 முறை பேசினா, and then I will leave my job and come for full time ministry. அதற்கு பிற்பாடு என்னுடைய வேலையை விட்டுட்டு நான் முழுமையாக ஊழியத்துக்கு வந்து விடுவேன். I was already earning about 8 lakhs of rupees every month at that time in 1982. 1982 ஒரு மாதத்துக்கு 8 லட்சம் ரூபாய் நான் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தேன். My father was not for that. He said, please don't resign. எங்க அப்பாவும் என்கிட்ட சொன்னார், தயவு செய்து வேலையை விட்டுறாத. You will never get this job again. இந்த வேலை உனக்கு திரும்பி கிடைக்காது. And God began to speak to me one after the other. நான் ஆண்டவர் மறுபடியும் என்கிட்ட பேசிக்கொண்டே இருந்தார். 6 times God spoke to me very clearly. 6 முறை ஆண்டவர் என்னிடத்தில் தெளிவாக பேசிவிட்டார். And the next time I knew I had to obey. 7வது முறை பேசிவிட்டால் நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று எனக்கு தெரியும். Sometimes when you put yourself into such a situation, சில நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை நீங்கள் வைத்து விட்டால், you know what's looming on the horizon now. அப்பொழுது உங்களை சுற்றிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு நன்றாய் தெரியும். And then I went to a prophetic conference. அதுக்கு பிற்பாடு ஒரு தீர்க்கதரிசன கருத்தரங்குக்கு சென்றேன். It was a huge hall like this. அது இதை போல ஒரு பெரிய அரங்கம். Maybe 1500 people are there. ஒரு 1500 பேர் அந்த நாள்ல வந்திருந்தார்கள். People from the United States are ministering to people. அமெரிக்கால இருந்து வந்திருந்த ஒரு குழு அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். They are there just for 1 week. அவர்கள் ஒரு வாரத்துக்கு தான் அங்கே வந்திருந்தார்கள். I just wanted to fetch my son and leave. நான் அங்கே இருந்த என்னுடைய மகனை அழைத்து கொண்டு வெளியே செல்ல வேண்டும் என்று அங்கே போயிருந்தேன். But I could not get to him because he was there right in front with my wife. ஏனென்றால் என்னுடைய மகன் பார்த்தா பின்னாடியில என்னுடைய மனைவியோடு கூட முன்பாக அமர்ந்திருந்தான். So I had to wait. I was praying. I was leaning against the wall and I was praying. அப்பொழுது அங்கே பின்பாக இருந்த கடைசி சுவரிலே சாய்ந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்தேன். And now this man who was leading the worship, he said, அப்பொழுது ஆராதனை நடத்தி கொண்டிருந்த நபர், God has prophetic words for certain people. இங்கே இருக்கிற ஒரு சிலருக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை வைத்திருக்கிறார். And people will come to you, my co-workers will come to you and speak to you about this. என்னுடைய உடனடிகள் வந்து உங்களோடு கூட இதை பற்றி பேசுவார்கள் என்று சொன்னார். Do you know what I was praying? நான் என்ன ஜெபித்தேன் தெரியுமா? Lord, speak to all of them. ஆண்டவரே இங்கே இருக்கிற எல்லாரோடும் பேசும். Because I knew when this 7th time comes, எனக்கு தெரியும் இந்த 7வது முறை வந்துவிட்டால் I am finished. நான் முடிந்தேன். I have to obey. நான் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். Lord, speak to everyone. ஆண்டவரே இங்கே இருக்கிற எல்லாரோடும் பேசும். Only 6 or 7 co-workers. அங்கே ஒரு 6-7 உடன் ஊழியர்கள் தான் இருந்தார்கள். I said 6 or 7, 1500 people. இங்கே 6-7 பேர் உடன் ஊழியர்கள் தான் இருக்கிறாங்க. இங்கே 1500 பேர் இருக்கிறார்களே. So no one is going to come to me. யாரும் என்னிடத்தில் வரமாட்டார்கள் என்று. And as I was praying, நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது one hand I felt on my shoulder. ஒரு கரம் வந்து என்னுடைய தோளை தொட்டது. I knew it is finished. அப்பொழுது எனக்கு தெரியும் எல்லாம் முடிந்தது. Just like Jesus cried on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்னது போல It is finished. எல்லாம் முடிந்தது. My running is finished now. நான் ஓடின ஓட்டம் முடிந்தது. That was an elderly lady from the United States. அமெரிக்க தேசத்திலிருந்து வந்த ஒரு வயதான ஒரு தாயார். You know what she prophesied? அவங்க என்ன தீர்க்கதரிசனமாக சொன்னார்கள் தெரியுமா? My son, why are you running? என் மகனே, ஏன் நீ இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறாய்? Get back to the ministry. ஊழியத்துக்கு திரும்பி வா. She has never seen me. அவங்க ஒரு நாளும் என்ன பார்த்ததில்லை.
I never saw her. She just came to Germany for 1 week. நான் அவங்கள சந்தித்தில்லை, அவர்களும் என்னை சந்தித்ததில்லை. On the next day, I wrote my resignation. அடுத்த நாள் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை எழுதினேன். No more arguing with God. இனிமேல் ஆண்டவரோடு கூட வாக்குவாதம் பண்ண முடியாது. My time of seeking signs has finished. தேவனிடத்தில் அடையாளத்தை கேட்ட நேரம் முடிந்து விட்டது. Gideon was a very, I do not know, as you learn about this person more, கிதியோன் இந்த நபரை பார்க்கும் பொழுது இன்னும் அவரை பற்றி நீங்கள் அதிகமாக வாசிக்கும் போது in some cases he has big similarities with me. இந்த கிதியோனுடைய கதையை வாசிக்கும் போது நிறைய இடத்துல அவரும் என்ன போலவே இருந்திருக்கிறார் என்று நான் யோசித்து பார்த்தேன். This week one pastor called me. இந்த வாரத்தில் ஒரு பாஸ்டர் என்னை அழைத்தார். Hey, you are speaking about yourself or what? அந்த பாஸ்டர் சொன்னார், உங்களை பற்றியே நீங்க பேசுறீங்களா பாஸ்டர்? Now 3 or 4 weeks you are speaking about Gideon. இப்போ 3-4 வாரமா கிதியோனை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. I said yeah, I am speaking about Gideon from the book of Judges. நான் சொன்னேன், நியாயாதிபதிகள் இருக்கிறதான கிதியோனை பற்றி பேசுகிறேன். But you know, this man was always looking for signs. இந்த நபர் எப்பொழுதுமே அடையாளத்தை கேட்ட ஒரு மனிதன். You know, sometimes it is good that God is so patient. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் மிக பொறுமையாக இருக்கிறது மிகவும் நல்லது. He could also say, hey, what do you think about me? அவர் சொல்லலாம், என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? என்ன அடையாளம் he can talk like that. ஆண்டவர் சில நேரத்தில் நம்மிடத்தில் அப்படி பேச முடியும். Come on now, come and obey me. வந்து கீழ்ப்படி. Who are you and who am I? நீ யாரிடத்தில் நீ அடையாளத்தை கேட்கிறாய்? What are you doing now? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? It is so wonderful that we have a patient heavenly Father. ஆனால் நமக்கு ஒரு பொறுமை உள்ள பரலோக தகப்பன் இருக்கிறது மிகவும் நல்லது. God said, okay, you want a sign? கர்த்தர் சொன்னார், உனக்கு அடையாளம் தானே வேண்டும்? Yeah. God, please do this now. ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு அடையாளத்தை தாரும். Then he puts the meat and the bread and the broth on the bread on this thing now. அதுக்கப்புறம் இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் வைத்து ஆணத்தை ஊற்றினான். You know, God takes a rod and touches. கர்த்தர் தன்னுடைய கோலின் நுனியினால அதை தொட்டார். Everything is gone. எல்லாமே அங்கே பட்சிக்கப்பட்டது. Not from the meat or from the bread. அங்கே அப்பத்திலிருந்து இறைச்சியிலிருந்து அக்கினி வரவில்லை. From the stone fires flame. கற்பாறையிலிருந்து அக்கினி எழும்பினது. You know, how would have you reacted? அப்படி அதை நீங்க பார்த்தா நீங்க எப்படி யோசிச்சிருப்பீங்க? You know, I think it should have been a very frightening scene now. அது பார்க்கிறதுக்கு ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருந்திருக்கும். Suddenly fire is bursting out of the stone. திடீரென்று கற்பாறையிலிருந்து அக்கினி எழும்பி, and after God touches in a miraculous way, கர்த்தர் அவனை ஒரு அற்புதமான விதத்தில் தொட்ட உடனே, do you know one of the things that what this mighty man of valor did? இந்த பராக்கிரமசாலி செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? He had to break one altar of his own father. தன்னுடைய சொந்த தகப்பனுடைய ஒரு பலிபீடத்தையே அவன் இடித்து போட்டான். His father was a syncretic. He was following syncretism. கிதியோனுடைய தகப்பனார் எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்ளுகிற ஒரு நபராக இருந்திருக்க வேண்டும். This is good, that is also good. இது நல்லதுதான், ஆனா அதுவும் நல்லதுதான். Yeah, I am worshiping the God of Israel. இஸ்ரவேலின் தேவனை நான் ஆராதிக்கிறேன். But now I am living here. ஆனா நான் இப்பொழுது இங்கே வசித்து கொண்டிருக்கிறபடினால, so Baal is also okay. இப்பொழுது பாகாலும் பரவாயில்லை, இருந்துட்டு போட்டோம். You know, sometimes we in our Christian lives can be like this. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கூட சில நேரத்தில் இப்படி இருக்கலாம். Oh, we are living in this cultural background. நம்ம இந்த கலாச்சார பின்னணியில வாழ்கிறபடினால we should not go exactly against our own surroundings. நம்முடைய சொந்த சூழ்நிலைக்கு சமுதாயத்துக்கு எதிராக நாம் முடிவெடுக்க முடியாது. What is the mistake if we follow them also? சரி, அவர்களையும் பின்பற்றினால் என்ன? Yes, Sunday I go to church. ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு போகிறேன். Or maybe Tuesday I'll go to another place. ஒருவேளை செவ்வாய்க்கிழமை வேறொரு இடத்துக்கு போகிறேன். You know, I can do both things. இந்த ரெண்டு காரியத்தையுமே என்னால் செய்ய முடியும். The father of Gideon was such a person. இப்பொழுது இந்த கிதியோனுடைய தகப்பனார் அப்படிப்பட்ட நபராக இருந்திருக்க வேண்டும். Syncretism was a big problem with the life of this father. அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சமரசம் பண்ணி போவது அவருடைய பழக்கமாக இருந்திருக்க வேண்டும். Do you know, when you are in the kingdom of Jesus, உங்களுக்கு தெரியுமா, தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது sometimes it is so hard to take decisions that go against the decisions of your own parents. சில நேரத்தில் உங்களுடைய சொந்த பெற்றோர்களுக்கு விரோதமாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கும் பொழுது அது உங்களுக்கு மிக கடினமாக இருக்கலாம். Jesus says, if you do not hate your father and mother, இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னுடைய தகப்பனையாவது தாயையாவது, if you do not hate them, நீ அவர்களை வெறுக்காவிட்டால் you cannot be my disciple. நீ என்னுடைய சீஷனாக இருக்க முடியாது. What is the meaning now? அதனுடைய அர்த்தம் என்ன? Should I go to my father and say, Father, I hate you? உங்களுடைய தகப்பனிடத்தில் போய், அப்பா நான் உங்களை வெறுக்கிறேன் என்று சொல்வதா? No, that is not the meaning of this verse. இல்லை, இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இதுவல்ல. But the decisions what you take, ஆனால் நீங்க எடுக்கிற முடிவுகள்,
it'll look as if you hate your parents. உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் வெறுப்பது போல காட்சியளிக்கும். Just imagine you are a MIT student or something with MTech or PhD in engineering. ஒருவேளை நீங்க ஒரு நல்ல பிரபலமான காலேஜில் ஒரு நல்ல உயர்தர படிப்பில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். And then suddenly you come to your father. திடீரென்று உங்களுடைய தகப்பனிடத்தில் நீங்க வந்து, You said, Papa, God is calling me for full-time ministry. அப்பா, ஆண்டவர் என்னை முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று சொல்லுவீர்களானால், What are you telling now? என்ன சொல்லுகிறாய்? I spent 20 crores, maybe not 20 crores, maybe 20 lakhs of rupees for the studies. இந்த படிப்புக்காக 20 லட்சம் ரூபாய் உனக்காக நான் செலவு செய்திருக்கிறேன். And now you want to go to full-time ministry. இப்பொழுது போய் நீ முழு நேர ஊழியத்துக்கு போகிறாயா? Hey, what do you think who you are? என்ன நினைக்கிறாய்? நீ யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? You know, sometimes when you take such a decision for God, நீங்க தேவனுக்காக அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கும் பொழுது, the same parent who said obey God, obey God, obey God, தேவனுக்கு கீழ்ப்படி, தேவனுக்கு கீழ்ப்படி, தேவனுக்கு கீழ்ப்படி என்று கற்றுக் கொடுத்த அதே பெற்றோர்கள் suddenly they'll say no, this I did not mean. திடீரென்று சொல்வார்கள், இல்லை, நான் இப்படி சொல்லவில்லை. Yeah, it's true that you should obey God, நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் உண்மைதான், but don't be a fanatic now. ஆனா இந்த மாதிரி ஒரு பைத்தியமா இருக்காதே. Don't be a fanatic and take such decisions. ரொம்ப இப்படி தீவிரமாக போய் இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்காத. How dare you take a decision against me, the family? குடும்பத்துக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக எப்படி நீ இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க முடியும்? I do not know whether you have gone through such situations. நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாய் சென்றிருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. I am speaking from personal experience. என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து நான் பேசுகிறேன். Sometimes it is so hard to differ in opinion with your own parents. சில நேரத்தில் உங்களுடைய சொந்த பெற்றோர்களுடைய முடிவுகளுக்கு நீங்க வேறுபட்ட முடிவு எடுப்பது மிக மிக கடினமானது. God speaks to you very clearly. கர்த்தர் உங்களோடு கூட மிக தெளிவாக பேசுவார். And you know what you do is right. நீங்க செய்கிறது சரி என்று உங்களுக்கு தெரியும். You do everything according to the plan of God. தேவனுடைய திட்டங்களின்படி எல்லாவற்றையும் செய்வீர்கள். But suddenly maybe your parents or the nearest friends are against you. ஆனால் திடீரென்று உங்களுடைய பெற்றோர்களோ உங்களுடைய நெருங்கிய நண்பர்களோ உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். Please don't do this. தயவு செய்து இதை செய்யாதே. Don't leave us alone. தயவு செய்து எங்களை தனியாக விட்டு போகாதே. You know, when I went to Germany in 1977, நான் 1977 ஜெர்மனிக்கு போன பொழுது, you know, I was very close to my mother. என்னுடைய தாய்க்கு நான் மிகவும் நெருக்கமானவன். And she was a heart patient. என்னுடைய தாய் ஒரு இருதய நோயாளியாக இருந்தார்கள். And before I went, I took her to the doctor. நான் ஜெர்மனிக்கு போவதற்கு முன்பதாக அவர்களை மருத்துவரிடத்தில் அழைத்து சென்றேன். And I asked the doctor, how serious is her sickness? நான் மருத்துவரை பார்த்து கேட்டேன், என்னுடைய தாய் எந்த அளவுக்கு இந்த வியாதியில மோசமாக இருக்கிறார்கள், அவருடைய நிலைமை என்ன என்று கேட்டேன். And the doctor said, her life is like a big stone hanging on a piece of thread. மருத்துவர் சொன்னார், அவங்களுடைய உயிர் ஒரு நூலிலே கட்டப்பட்ட ஒரு பெரிய கல்லை போல தொங்கிக் கொண்டிருக்கிறது. Anytime it can drop. திடீரென்று அது அறுந்து விழலாம். Anytime your mother may die. எந்த நேரத்திலும் உங்களுடைய தாய் மரித்து போகலாம். That began to break my heart. ஒரு சொன்ன உடனே என்னுடைய இருதயத்தை அது உடைத்தது. Should I leave her alone? இப்போ அம்மாவை தனியாக விட்டுட்டு போகணுமா? And my mother was telling me, hey, why are you going? உன்னுடைய அம்மா சொன்னாங்க, ஏன் நீ போற? You have everything in India. இந்தியா தேசத்தில் உனக்கு எல்லாம் இருக்குது. You are our only son. நீ தான் எனக்கு ஒரே மகன். Why are you leaving now? ஏன் இப்பொழுது எங்களை விட்டு போகிறாய்? And then I said to my mother, Ma, I'll go for 1 month and I'll come back. நான் சொன்னேன், அம்மா நான் 1 மாதத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துடுவேன். I'll come back just to please Appa, I will go. நான் அப்பாவை பிரியப்படுத்துறதுக்காக ஒரே 1 மாதம் போயிட்டு நான் திரும்பி வந்துடுவேன். And then I went to Bombay airport. இதுக்கு பின்னாடி நான் பாம்பே ஏர்போர்ட்டுக்கு போனேன். We were crying our heart out. இருதயம் வெளியே வருகிற அளவுக்கு நாங்கள் 2 பேரும் அழுதோம். The whole airport is weeping. எங்களை பார்த்து அங்கே விமான நிலையத்திருக்கிற எல்லாருமே அழ ஆரம்பித்தார்கள். All the people in the airport are weeping. அங்கே இருக்கிற எல்லாரும் எங்களை பார்த்து அழ ஆரம்பித்தார்கள். And then my father came to me. அதுக்கு பின்னாடி என்னுடைய அப்பா வந்தார். Hey, Po, that's what he said. That's what he said suddenly. என்னுடைய அப்பா வந்து இப்படி சொன்னார். I was so thankful for his word of that day. அந்த நாளில் அப்படி அவர் பேசினதுக்காக நான் உண்மையாகவே நன்றி சொல்லுகிறேன். Po, come on, start your journey now, he said. சரி, இப்போ நீ புறப்படு, நேரம் ஆயிடுச்சுன்னு I சொன்னார். went and sat inside the plane. நான் போய் பிளேனில் உட்கார்ந்தேன். Even at that time I thought, should I run away? அப்போ கூட நான் நினைத்தேன், பேசாமல் இறங்கி ஓடி விடலாமா? But the doors are closed now. ஆனால் கதவுகள்லாம் மூடி விட்டார்கள். You know why I'm telling you this? நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், Sometimes it's so tough to take a decision against your father or your mother or your close friends or relatives. சில நேரங்களில் உடைய தாயோ தகப்பனோ நெருங்கிய நண்பர்களோ அல்லது உறவினர்களுக்கு விரோதமாக சில முடிவுகள் நீங்கள் எடுக்கும் பொழுது அது மிக கடினமாக இருக்கலாம்.
God speaks to you so clearly. கர்த்தர் உங்களிடத்தில் மிக தெளிவாக பேசுவார். But you have to act now. ஆனால் நீங்கள் இப்பொழுது செயல்பட வேண்டும். I'm sure for Gideon it was not so easy. கிதியோனுக்கும் அது அவ்வளவு எளிதாக இருந்திருக்காது என்று It was நினைக்கிறேன். not so easy for him to break the altar that his father has built. தன்னுடைய சொந்த தகப்பனார் கட்டின பலிபீடத்தை இடிப்பது கிதியோனுக்கும் அவ்வளவு எளிதாக இருந்திருக்க But முடியாது. he had to take this decision. ஆனால் அவன் அந்த முடிவை எடுக்க வேண்டியதாக இருந்தது. Maybe you are in such a situation. ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். Sometimes maybe you do not know how to go on now. சில நேரத்தில் எப்படி மேற்கொண்டு செல்வது என்று தெரியாமல் இருக்கலாம். My father doesn't understand me, my mother doesn't understand me. என்னுடைய தாய் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என்னுடைய தகப்பன் என்னை புரிந்து கொள்ளவில்லை. But you know what Jesus said? ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? Do not think that I have come to bring peace on earth. நான் பூமியிலே சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று நினைக்காதீர்கள். I have not come to bring peace but a sword. நான் சமாதானத்தை அனுப்பல்ல, பட்டயத்தை அனுப்ப வந்தேன். And this sword is going to cut through families. இந்த பட்டயமானது குடும்பங்களை பிரிக்க ஆரம்பிக்கும். This sword is going to cut through friendships. இது நட்புகளை பிரிக்க ஆரம்பிக்கும். This sword is going to cut through relatives. இந்த பட்டயமானது உங்களுடைய நட்புகளை, உறவினர்களை, நண்பர்களை பிரிக்க ஆரம்பிக்கும். For I have come to set a man against his father. நான் மகனுக்கும் தகப்பனுக்கும் விரோதமாக, And a daughter against a mother. மகளுக்கும் தாய்க்கும் விரோதமாக, And a daughter-in-law against a mother-in-law. மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். Maybe some daughter-in-laws are thinking, oh, wonderful. ஒருவேளை இருக்கிற மருமகள் ஒரு சிலர் இப்படி நினைக்கலாம், ஓ I never அற்புதமான, knew that such a verse was there in the Bible. ஓ இப்படி ஒரு வசனம் பைபிள் இருக்கா, எனக்கு இன்னைக்கு தான் Oh, தெரியும். மாமிக்கு விரோதமா எழுந்திருக்கலாமா? Maybe you're thinking like that. ஒருவேளை நீங்க அப்படி யோசிக்கலாம். It's only because of the kingdom it is written here. தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக அந்த முடிவுகளை நீங்க And the எடுக்கலாம். man's enemies will be those of his own household. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. He who loves father or mother more than me is not worthy of me. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. And he who loves son or daughter more than me is not worthy of me. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. Who does not take his cross and follow me is not worthy of me. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. Nothing can take the place of Jesus in your life and my life. உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில இயேசுனுடைய இடத்தை எதுவும் எடுத்துக்கொள்ள முடியாது. What the Bible says, honor your father and mother. வேதம் சொல்லுகிறது உங்களுடைய தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. Yes, we have to honor. ஆம், நாம் அவர்களை கனம் பண்ண வேண்டும், உண்மைதான். So that we live long, we have to honor father and mother. நம்முடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நம்முடைய தகப்பனையும் தாயையும் நாம் கனம் பண்ண வேண்டும். Or people who have taken up the position of father or mothers. அல்லது தகப்பனாக தாயாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். But this does not mean that you do not obey the God in the heaven. ஆனால் இதனால நீங்க பரலோக பிதாவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. I want to close now. இப்பொழுது முடிக்க விரும்புகிறேன். One thing which I never understood when I read missionary stories. மிஷனரி கதைகளிலே ஒரு சிலவற்றை படிக்கும் பொழுது எனக்கு சில காரியங்கள் இன்றைக்கும் புரிவதில்லை. Just 200 years ago, 200 வருடங்களுக்கு முன்பதாக when missionaries left the shores of Europe or England, ஐரோப்பா தேசத்திலோ இங்கிலாந்து தேசத்திலோ அவர்கள் அந்த தேசத்தை விட்டு புறப்பட்ட பொழுது most of them, all of them knew that they are going to die within the next 6 months. அங்கே புறப்பட்டு சென்ற எல்லாருக்குமே தெரியும் அடுத்த 6 மாதத்துக்கு மேலே அவர்கள் வாழ மாட்டார்கள் என்று. Do you know this? உங்களுக்கு தெரியுமா? The gospel spread because of such people. அப்படிப்பட்ட ஜனங்களினால் தான் சுவிசேஷம் பரவினது. They knew they're not going to live more than 6 months. அவர்களுக்கு தெரியும் 6 மாதத்துக்கு மேல் அவர்கள் உயிர் வாழ மாட்டார்கள். But even though they knew this, அதை அவர்கள் அறிந்திருந்தோம். they said, Mama, Papa, I'm leaving. அவர்கள் சொன்னார்கள், அம்மா அப்பா நான் போகிறேன். Church, we are leaving. Please pray for us. சபையை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் செல்கிறோம், எங்களுக்காக ஜெபியுங்கள். And I was reading once a story, I think it was not William Carey, Hudson Taylor. ஹட்சன் டெய்லர் என்று நினைக்கிறேன். And as he was going in the ship, அவர் அந்த கப்பலிலே பிரயாணப்பட்டு போன பொழுது his mother came and prayed for the seat where he's going to be for the entire journey. அவருடைய முழு பிரயாணத்திலும் அவர் அமர்ந்திருக்க போகிறதான அந்த இருக்கைக்காக அவருடைய தாயார் வந்து ஜெபித்தார்கள். And she got out of the ship and the ship was moving. அவர்கள் அந்த கப்பலிலிருந்து இறங்கினார்கள். அந்த கப்பல் நகர ஆரம்பித்தது. And this man came and he was just waving to his mother. அந்த அவர் கப்பலிலிருந்து வெளியே வந்து கரத்தை தன்னுடைய தாயார் கசைத்தார். This mother who was bold until then, அதுவரைக்கும் தைரியமாக இருந்த அவருடைய தாயார், she began to cry in a heartbreaking manner. இருதயம் உடைந்து அவர்கள் சத்தமிட ஆரம்பித்தார்கள். And you know what this man is writing? அந்த மனிதன் என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமா? I thought,
spears are going through my heart right now. ஒரு ஈட்டி என்னுடைய இருதயத்திலே பாய்ந்தது போல நான் உணர்ந்தேன் என்று I was சொல்லி leaving my mother back, என்னுடைய தாயாரை விட்டு நான் போன பொழுது and as I saw her cry, I thought spears are just piercing my heart. அவர்கள் அழுத அந்த காட்சியை பார்த்த பொழுது ஈட்டி என்னுடைய இருதயத்துக்குள்ளே பாய்ந்தது போல நான் I உணர்ந்தேன். want every eyes to be closed. எல்லாரும் கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். My dear brothers and sisters, it's not so easy sometimes to follow Jesus. கருமையான சகோதர சகோதரிகளை, இயேசுவை பின்பற்றுவது சில நேரங்களிலே அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. To leave our parents behind, நம்முடைய தாய் தகப்பனை விட்டு வருவது, to leave our families behind, நம்முடைய குடும்பங்களை விட்டு வருவது, to follow Jesus. இயேசுவை பின்பற்றும்படியாக. And to say, Lord, you are everything for me. ஆண்டவரே, நீர் எனக்கு எல்லாமாக இருக்கிறேன். I want to obey you and your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிய I விரும்புகிறேன். don't want to go on my own words now. ஆண்டவரே, என்னுடைய சொந்த வழிகளின்படி நான் செல்லவில்லை. Lord, you are my master ஆண்டவரே, நீரே என்னுடைய எஜமானனாய் and இருக்கிறேன். I am a slave. ஆண்டவரே, நான் உமக்கு அடிமையாக இருக்கிறேன். And I want to do the things that you demand from me. ஆண்டவரே, நீ என்னிடத்தில் கேட்கிறதான காரியங்களை நான் செய்து முடிக்க விரும்புகிறேன். Maybe you're going through a situation where parents do not understand you. ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்கள் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையின் வழியாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். Maybe even your wife or husband doesn't understand what you're doing. ஒருவேளை உங்களுடைய மனைவியோ உங்களுடைய புருஷனோ கூட நீங்கள் செய்கிறதான காரியங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். But God says, I came into this world not only with peace, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமியிலே சமாதானத்தை அனுப்பும்படியாக அல்ல, but I came with a sword. ஆனால் பட்டயத்தை அனுப்பும்படியாக வந்தேன். In complete obedience, there is complete blessing. முழுமையான கீழ்ப்படிதலிலே முழுமையான ஆசீர்வாதம் உண்டு. Complete blessing in complete obedience. முழுமையான ஆசீர்வாதங்கள் முழுமையான கீழ்ப்படிதலில் தான் வருகிறது. Maybe you're going through such a hard situation now. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை வழியாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். Maybe you say, yes, I need prayer in this situation. இந்த சூழ்நிலை மத்தியிலே எனக்கு ஜெபம் தேவை என்று நீங்கள் கேட்கலாம். I do not understand the things that are around me. என்னை சுற்றி இருக்கிறதான காரியங்களை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. Lord, help me in my faith. ஆண்டவரே, என் விசுவாசிக்க எனக்கு நீர் உதவி செய்தரணும். Lord, help me in my faith. ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தில் எனக்கு நீர் உதவி செய்தரணும். If this is a prayer, will you please put up your hands and I want to pray for you. இது உங்களுடைய ஜெபமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க We want to விரும்புகிறேன். pray for you this evening. உங்களுக்காக இந்த மாலை வேளையிலே நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். Maybe you say, yes, Lord, I want to believe. Help me to believe. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே, நான் விசுவாசிக்க விரும்புகிறேன், விசுவாசிக்க எனக்கு உதவி செய்தரணும். Lord, help me to believe now. ஆண்டவரே, நான் விசுவாசிக்க எனக்கு உதவி செய்தரணும். God is here this evening கர்த்தர் இந்த மாலை வேளையில் நம் மத்தியில் இருக்கிறார். and He sees your heart completely. அவர் உங்களுடைய இருதயங்களை முழுமையாக பார்த்து கொண்டிருக்கிறார். Father, I pray for everyone who is here tonight. பிதாவே, இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, I thank you for your wonderful encouragements. ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான உற்சாகப்படுத்துதல்களுக்காக நன்றி. Lord, I thank you that you see us totally differently than the world could see. ஆண்டவரே, இந்த உலகம் எங்களை பார்க்கிற பிரகாரமாக இல்லை, முற்றிலும் வேறு விதத்தில் நீர் எங்களை பார்க்கிறேன். Valiant, mighty men and women of God. ஆண்டவரே, தேவனுடைய பராக்கிரமசாலியான பெண்களாக ஆண்களாக எங்களை பார்க்கிறேன். Help us, Lord, to really be active even in times of trouble. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் மிக கடினமான சூழ்நிலை மத்தியிலும் நாங்கள் சுறுசுறுப்பாய் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி The செய்யுங்க. challenges do not break our determination. சவால்கள் எங்களுடைய தீர்மானங்களை உடைத்து போடாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்தரணும். Help us to follow you with our hearts, fully follow you in spite of all the storms around us. ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிறதான எல்லா விதமான புயல்களின் மத்தியிலும் தொடர்ந்து உறுதியோடு உம்மை பின்பற்றி எங்களுக்கு உதவி Lord, I செய்தரணும். want to place every family, every individual in your presence tonight. ஆண்டவரே, இங்க இருக்கான ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு தனிநபர்களையும் உடைய பிரசன்னத்தில் இந்த மாலை வேளையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். Lord, I pray that you come and revive us once again. ஆண்டவரே, நீர் தாமே கடந்து வந்து ஒரு விசை எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Revive us to the power of the Holy Spirit. ஆண்டவரே, உடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் எங்களை உயிர்ப்பிப்பீராக. We want to be useful in your kingdom. ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தில் எங்களை பயனுள்ளவர்களாக மாற்றுவீராக. Lord, we want to be used by you completely. ஆண்டவரே, உம்மால் முழுமையாக நாங்கள் பயன்படுத்தப்பட விரும்புகிறோம். I pray that you go with everyone who's here tonight. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீர் கடந்து செல்வீராக. With everyone who's listening to this message. இந்த மாலை வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீர் செல்வீராக. Lord, I pray that you help us to follow you faithfully. இயேசுவே, விசுவாசத்தோடு கூட உம்மை பின்பற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தரணும். Let us join together
and pray the prayer of Jesus to his disciples இயேசு in கிறிஸ்து Tamil. நம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தான ஜெபத்தை தமிழிலே நாம் If ஜெபிக்கலாம். you want, you may stand up in your presence now. விரும்பினால் உடைய இடங்களிலே நீங்கள் எழும்பி நிற்கலாம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. Now may the Lord of peace himself give you peace at all times in all ways. சமாதானத்தின் தேவன் தாமே எப்பொழுதும் சகல சமாதானத்தினால் உங்களை நிரப்புவாராக. The Lord be with all of you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பாராக. The grace of our Lord Jesus Christ be with you all. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. ஆமென். Amen. என் ஆத்மாவே ஸ்தோத்திரி.